ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு வேதாந்தா சேனல். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீண்ட நாட்களுக்கு தொடர்ந்து 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் 2ல் இருக்கக்கூடிய முக்கியமான குருவினாக்கள் மற்றும் சிறுவினாக்கள் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பப்ளிக் எக்ஸாம் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் அப்படின்றது நோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராச்சும் லைக் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. இருக்கிறதே ஒரு ஈஸியான ஒரு லெசன் எது அப்படின்னா நம்ம 2வது இயல் அப்படின்றதான். ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. எப்படி உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் அப்படின்றத பாருங்கள். பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய்? ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்ற ஒரு முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை நீ வலியுறுத்துவாய் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏன் சார் அதெல்லாம் வலியுறுத்தணும் அப்படின்னா, கேள்வி கேட்டிருக்காங்களே, எழுதணுமே, 2 மார்க் வேணுமா வேணாமா அப்படின்னா 2 மார்க் வேணும். அதனால் இருக்கக்கூடிய அந்த மரம் வளர்க்கணும், ஆளுக்கு ஒரு நீங்கள் மரம் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு தலைப்பில் என்ன பண்ணணும், முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை நீ வலியுறுத்துவாய் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு மரம் வளர்ப்போம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் மரம் வளர்ப்போமா அப்படின்னு கேட்டால் மரத்தை வளர்க்க மாட்டோம், இருக்கிற மரத்தை வெட்டிக்கிட்டு தான் இருக்கும். என்னைக்காச்சும் நம்ம ஒரு மரத்தை நட்டமா அப்படின்னு கேட்டால் எனக்கும் சேர்த்து தான். நானும் பெருசாக மரம்லாம் நட்டதில்லை, செடி நட்டதில்லை. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா மரம் அப்படின்றது நடணும், அதாவது செடி அப்படின்றது நடணும். மரத்துக்காக என்ன பண்ணணும், செடி அப்படின்றது நடணும். கண்டிப்பாக அதாவது நம்ம ஒரு முழக்கத்தொடரே இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு மரத்தை வெட்டினீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2 மரக்கன்றை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வைக்கணும் அப்படின்றது ஒரு முழக்கத்தொடர் அப்படின்றதே இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்றத பார்ப்போம். ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்ற முழக்கத்தொடர் வாயிலாக பின் வருவனவற்றை எடுத்துரைப்பேன். என்னத்தை எடுத்துரைக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்படியே கொஸ்டினில் இருக்கிறது என்ன பண்ணணும், அப்படியே நீங்கள் எடுத்து எழுதணும். ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்னும் என்ற முழக்கத்தொடர் வாயிலாக பின் வருவனவற்றை எடுத்துரைப்பேன் அப்படின்றது ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதணும். எழுதிட்டு என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போமா? மலைக்கு ஆதாரம் மரம். மலைக்கு ஆதாரம் மரம் கரெக்டா? ஆமாம், மழை வேணும் அப்படின்னா மரம் அப்படின்றது கண்டிப்பாக வேணும். அப்போ தான் அது ஒளிச்சேர்க்கை நடைபெற்று அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் என்ன பண்ணும், மேகம் எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு தேவையான ஆக்சிஜன் அப்படின்றது நம்ம மனிதர்களை சுவாசிக்கிறதுக்கு கொடுக்குது. அப்போ மரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ மலைக்கு ஆதாரம் எது அப்படின்னா மரம் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்து உயிர்வளிக்கு உதவுவது மரம். உயிர்வளினா என்ன சார் அப்படின்னா ஆக்சிஜன். ஆக்சிஜன் தான் உயிர்வளி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆக்சிஜன் என்ன சொல்றாங்க அப்படின்னா உயிர்வளி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உயிர்வளிக்கு உதவுவது எது அப்படின்னா மரம். அதுதான் உயிர்வளிக்கு உதவுவது எது அப்படின்னா மரம் அப்படின்னு சொல்றாங்க. மண்ணரிப்பை தடுப்பது மரம். நான் அதுக்கு முன்னாடி 10th சயின்ஸ்ல உங்களுக்கு நடத்தியிருப்பேன். ஓகேவா? நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, 10th சயின்ஸ் பசங்க பார்த்துருப்பாங்க. மண்ணரிப்பை தடுக்கும் மரம். மண்ணரிப்பை எப்படி சார் தடுக்கும் மரம் அப்படின்றத பாருங்க. ஓகேவா? பாருங்க, இது தரை. ஓகேங்களா? இது வேர். இப்போ என்ன ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடாக தண்ணி ஓடுதுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த மாதிரி தண்ணி ஓடும் போதோ இல்லை மழை பெய்யும் போதோ இப்போ என்ன பண்ணும், மண்ணை ஈஸியாக அடிச்சுட்டு போயிடும். ஓகேவா? மரம் அப்படின்றது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மண் அப்படின்றது என்னது, மழை பெய்யும் போதோ இல்லை வெள்ளம் வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த மண் அப்படின்றது ஈஸியாக அடிச்சுட்டு போயிடும். ஓகேங்களா? ஆனால் ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்தில் என்னப்பா இருக்கும், வேர் அப்படின்றது இருக்கும். என்ன இருக்கும், வேர் அப்படின்றது இருக்கும். அப்போ வேர் இருக்கிறதுனால என்ன பண்ணுது, தண்ணி வந்தாலும் அந்த மண் என்ன பண்ணுது அப்படின்னா கெட்டியமாக பிடிச்சிக்குது, டைட்டாக பிடிச்சிக்குது. அந்த மாதிரி பிடிச்சிக்கிறதுனால மழையால் என்ன பண்ண முடியல, இல்லை அந்த வரக்கூடிய தண்ணியால் என்ன பண்ண முடியல அப்படின்னா அந்த மண்ணை அரிக்க முடியல, அந்த மண்ணை தன்னால் எடுத்துக்க முடியல அப்படின்றது நான் இங்கே சொல்ல வரேன். சரிங்களா? பாருங்க, அப்போ மண்ணரிப்பை தடுப்பது எது அப்படின்னா மரம். மரம் தரும் நிழல் குளிர்ச்சி என்று கூறுவேன். மரம் நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்று. இது எல்லாருமே உங்களுக்கு தெரியும். நம்மளாம் யார் சைடெலாம் அந்த கிராமத்து சைடு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். நல்லா விளையாடுவோம், விளையாண்டு முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா அந்த மரத்துக்கடியில் போய் உட்காந்துருப்போம். நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்கும். ஒரு மாதிரி அப்படியே நல்லா கோடை காலத்தில் வெயில் அடித்தாலும் அந்த மரத்தடியில் போய் உட்காந்தோம் அப்படின்னா நல்லா நிழலாக இருக்கும், அமைதியாக இருக்கும், அப்படியே சாந்தமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நமக்கு தெரியும். அப்போ என்னென்னு பாருங்கள், நான் சொன்ன பாயிண்டில் பாருங்கள், கொஷின் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்ற முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை நீ வலியுறுத்துவாய் அப்படின்றத கேட்குறாங்க. ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்ற முழக்கத்தொடர் வாயிலாக பின் வருவனற்றை நான் எடுத்துரைப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மலைக்கு ஆதாரம் மரம். ஒரு மலை வரணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரமாக எது இருக்குது அப்படின்னா மரம் அப்படின்றது இருக்குது. அதுக்கடுத்து உயிர்வளிக்கு உதவுவது மரம். அதாவது அமேசான் காடுகள், இப்போ ஒரு கணக்கீடு கூட இருக்குது, அமேசான் காடுகள் இவ்வளோ % ஆக்சிஜன் வெளியிடுது அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ உயிர்வளிக்கு எது உதவுது அப்படின்னா மரம் அப்படின்றது உதவுது. அடுத்து மண்ணரிப்பை தடுக்கும் மரம். மண்ணரிப்பு இருக்குல்ல,
அது தடுக்கிறது எது அப்படின்னா மரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மரம் தரும் நிழல் குளிர்ச்சி என்று கூறுவேன். மரம் தரும் நிழல் அப்படின்றது நல்லா குளிர்ச்சியா இருக்கும். மரம் வந்து எப்பயுமே நிழல் தருது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா ஜில் ஜில்னு இருக்கும், நல்லா குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்றது இங்க சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. இந்த 3 பாயிண்ட், இந்த 4 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் அப்படின்றது போடுவாங்க. சரிங்களா? ஒரு பாயிண்ட்டுக்கு 1.5 மார்க். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இல்லை, ஆனால் படிச்சுக்கணும். சரிங்களா? ஜஸ்ட் வந்து எளிமையாக தான் இருக்கு. 2 மார்க் வேணும் அப்படின்னா இந்த 4 பாயிண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? 4 பாயிண்ட் புரியுதாப்பா? என்னன்னு பாருங்க. மலைக்கு ஆதார மரம், என் கூட சேர்ந்து சொல்லுங்க. மலைக்கு ஆதார மரம், உயிர்வளிக்கு உதவுவது மரம், மண்ணெரிப்பை தடுப்பது மரம், மரம் தரும் நிழல் குளிர்ச்சி என்று கூறுவேன். மரம் தரும் நிழல் குளிர்ச்சி என்று கூறுவேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகுதா? புரியுதாப்பா? அடுத்த கேள்வி போலாமா? ஓகே ஓகே அடுத்து கேட்டிருக்கிறது புணர்ச்சி விதி அப்படின்றது கேட்டிருக்காங்க. பாருங்க, இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இனநிறை அப்படின்றத பிரிக்க போறோம். இனநிறை பிரிச்சோம் அப்படின்னா இனம் பிளஸ் நிறை அப்படின்றது கிடைக்கும். இனம் பிளஸ் நிறை அப்படின்றது கிடைக்கும். இந்த இம் எப்படி போகுது அப்படின்றத பாருங்க. மவ்வேறு ஒற்றெழுந்து உயிர் ஒப்பவும் ஆகும் என்ற விதிப்படி மவ்வேறு ஒற்றிலிருந்து இனநிறையானது. அப்ப இந்த இம் அப்படின்றது எப்படி எந்த விதிப்படி போனுச்சு அப்படின்னா மவ்வேறு ஒற்றிலிருந்து உயிர் ஒப்பவும் ஆகும் அப்படின்ற ஒரு விதிப்படி மவ்வீறு என்ன ஆயிடுச்சு? ஒற்றிலிருந்துருச்சு. அந்த மவ்வீறு கடைசியில இருக்கக்கூடிய அதுதான் வந்து ஈறு அப்படின்னு சொல்றோம். அந்த இம்ன்றது என்ன பண்ணிச்சு? ஒற்றிலிருந்துருச்சு. அதனால நமக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா இனநிறை அப்படின்றது புணர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இனநிறை எப்படி வந்து பிரித்து புணர்ச்சி விதியை நமக்கு தந்திருக்கு அப்படின்றத பாருங்க. இனநிறை அப்படின்ற வார்த்தை இருக்கு, அதை பிரிச்சு எழுதுறோம். இனம் பிளஸ் நிறை அப்படின்றது கிடைக்குது. அது என்ன பண்ணுது? அந்த இனம் பிளஸ் நிறையில இம்ம வந்து என்ன பண்ணுது? நம்ம அதை நீக்கிறோம். மவ்வீறு ஒற்றிலிருந்து உயிர் ஒப்பவும் ஆகும் அப்படின்ற விதிப்படி மவ்வீறு ஒற்றிலிருந்து இனநிறை அப்படின்றத புணர்ந்துருச்சு அப்படின்றத சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதான்னு பாருங்க. இந்த பாயிண்ட் புரியணும். புரியுதா? எப்படி வந்து இந்த புணர்ச்சி விதி பிரிச்சோம் அப்படின்றது புரியுதா? அடுத்த கேள்வி போலாமா? ஓகே அடுத்து பாருங்க. மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தியதன் விளைவை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறான். இரு தொடராக்குக. மனிதன் என்ன பண்றான்? தன்னோட பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தியதன் விளைவாக இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறான். இரு தொடராக்கு. என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா 2 தொடராக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேள்விலாம் வந்து ஈஸியா மார்க் எடுக்கக்கூடிய ஒரு கேள்வி. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த 2 மார்க் அப்படின்றது கேட்பாங்க. அதுக்கு அடுத்து பகுதி 3ல வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் ஒரு 2 மார்க் அப்படின்றது கேட்பாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலை சொல் எழுதுக, இந்த மாதிரி வந்து ஈஸியா இருக்கக்கூடிய அந்த இலக்கணம் அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய இலக்கணத்தெல்லாம் நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களாலையும் ஃபுல் மார்க் தமிழ்ல வாங்க முடியும். அப்ப இது இருக்கக்கூடிய இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த பகுதியெல்லாம் பண்ணணும், நீங்க படிச்சு வச்சுக்கணும். சொல்ற பாருங்க. மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தினான். தன்னோட பேராசை காரணம் என்ன பண்றான்? இயற்கை வளங்களை இப்ப என்னது? பெரிய வீடு கட்டணும், பெரிய என்னது மைதானம் அமைக்கணும், என்ன பண்றான்? காட்டு அழிக்கிறான். பெரிய வீடு கட்டணும், நிறைய வந்து மர சாமான்கள் செய்யணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றான் அப்படின்னா காட்டுல இருக்க மரத்தெல்லாம் போய் அழிக்கிறான். அந்த மாதிரி வந்து மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் அழிச்சு அது மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வீடு கட்டுறது, இந்த மாதிரி வந்து மைதானம் கட்டுறது, இந்த மாதிரி தேவையான வீட்டு சாமான்கள் செய்யணும் அப்படின்றதுக்கு என்ன பண்றாங்க? மரத்தை அழிக்கிறாங்க. இந்த மாதிரி என்ன பண்றான்? தன்னோட பேராசை காரணமா என்ன பண்றான்? இயற்கையை வந்து அழிச்சிட்டு இருக்கான். அப்புறம் என்னது? இந்த மணல் குவாரி அப்படிலாம் இருக்குல்ல, பெரிய பெரிய அந்த மணல் பகுதியில மலை பகுதியில என்ன பண்றாங்க? போயிட்டு அங்க வந்து இந்த மாதிரி கனிம வளங்கள் இருக்கு அப்படின்றதுக்கு என்ன பண்றாங்க? அதுல இருக்கக்கூடிய ஓட்டையை போட்டு அதெல்லாம் பண்றாங்க. இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது சுத்தி இருக்க அந்த மீத்தேன் வாயு வெளிவந்து அங்க வந்து ஒரு புல் பூண்டு கூட வளராத அளவுக்கு ஆயிடுது அப்படின்றத இங்க சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அதுதான் வந்து என்ன பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 2 தொடரா மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும்? 2 தொடரா மாத்தணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்திய விளைவை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறான். இரு தொடராக்குக. ஒரே ஒரு லைனா சேர்த்து இருக்காங்க. அதை 2 தொடரா மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தினான். சேதப்படுத்தியதன் விளைவேன் இருக்கு, இங்க சேதப்படுத்தினான். சேதப்படுத்தினான் அப்படின்றதோட நீங்க முடிக்கணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கடைசியா முடிக்கும் போது சேதப்படுத்தினான் அப்படின்றதோட நீங்க முடிக்கணும். புரியுதாப்பா? அப்ப மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தினான் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் முடிக்கணும். இது முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து என்ன பண்ணணும் பாருங்க. அடுத்து மனிதன் இயற்கை வளங்களை சேதப்படுத்தியதன் விளைவை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறான். அவ்வளவுதான். கொஷின்லேயே ஆன்சர் இருக்கு. நம்ம வந்து பெருசா போய் தேடி ஆன்சர் எழுதணுமா சார், ஏதாச்சும் மனப்பாடம் பண்ணிட்டு போகணுமா சார், அப்படிலாம் கிடையவே கிடையாது. அங்கே கொஷின் இருக்கு, அந்த கொஷினை பார்க்குறோம், அதுலேருந்து 2 தொடரா மாத்திரம். அவ்வளோதான்.
அந்த தொடரை படித்து அதுலேருந்து எப்படி வந்து ஈஸியாக 2 தொடராக மாற்றணும் அப்படின்றதான் என் பாயிண்ட். அவ்வளோதான். ஈஸியாக என்ன பண்ணலாம், 2 மார்க் அப்படின்றது அசால்ட்டாக வாங்கலாம். ஓகேங்களா? இதுக்கு 1 மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க, இதுக்கு 1 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி புணர்ச்சி விதி பிரிச்சோம்ல, அதுக்கு எப்படி சார் மார்க் கொடுப்பாங்க அப்படின்றது பாருங்கள். நீங்கள் பிரித்து காமிச்சிங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க்கு, பிரித்து காமிச்சிங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க்கு, எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க். அப்போ எப்பயுமே வந்து புணர்ச்சி விதி எனக்கு விதி தரல அப்படின்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் பிரித்து வச்சுட்டு வாங்க. கொஷின் தெரியாத பட்சத்தில். ஓகேவா? தெரிஞ்சுது அப்படின்னா ஃபுல்லாக எழுதிட்டு வந்துருங்க. அப்படி பிரித்து காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. சைட்டா? அதே மாதிரி அது வந்து என்ன, அது எக்ஸாம்பிள் என்ன, அது எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்றது நீங்கள் சொல்லி காமிச்சிங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. அப்போ 2 மார்க் அப்படின்றது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது புரியுதுங்களா? ஓகே, 3வது கேள்வி அப்படின்றது பார்த்துருணும். சரிங்களா? அதான், மனிதன் இயற்கை வளங்களை சேதப்படுத்தியதன் விளைவை இன்று சந்தித்து கொண்டிருக்கிறான். இயற்கை வந்து என்ன பண்ணுறான், மனுஷன் வந்து அந்த இயற்கை வளங்களை என்ன பண்ணான், சேதப்படுத்தலாம். கரெக்டு தானே? இப்பயுமே என்ன பண்ணுறோம், இயற்கை வளங்களை சேதப்படுத்துகிறோம். என்ன பண்ணுறோம், காட்டு அழிக்கிறோம், காட்டில் இருக்க மிருகங்களை அழிக்கிறோம், காட்டில் இருக்கக்கூடிய யானைகளுடைய தந்தங்கள் வேணும் அப்படின்றதுக்காக யானைகளை போய் அழிக்கிறோம். ரொம்ப கொடுமையான அந்த கீழ்த்தளமான செயலெல்லாம் இன்னும் நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து அந்த காடுகளை அழிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய வளங்களை அழிக்கிறது, அந்த மாதிரி வந்து இயற்கையை அழித்தோம் அப்படின்னா அது ஒரு நாள் நம்மளை அழிச்சிடும். கரெக்டாக? கொரோனா வந்துச்சா, அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளை அழிச்சிடும். இயற்கையை எந்த அளவு நம்ம சேதப்படுத்துகிறோமோ அது என்ன பண்ணுவோம், அதை சமநிலைப்படுத்திக்கிறதுக்காக, இயற்கை தன்னைத்தானே சமநிலைப்படுத்திக் கொள்வதற்காக என்ன பண்ணுது, அந்த மாதிரி சில விஷயத்தை செய்யுது. அதாவது வந்து இப்போது அது பாப்புலேஷன் அதிகமாக வேண்டியது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், இயற்கையை வந்து பாப்புலேஷன் அதிகமாகக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கொரோனா வந்து இந்த மாதிரிலாம் பரவ ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் அப்படின்றது நடக்கும். வெள்ளம் ஏற்படும், இப்போ என்னது போர் ஏற்படும், பேரழிவு ஏற்படும். ஏன் எதுக்குன்னு எதுவுமே தெரியாது. இயற்கை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மள மாதிரி இயற்கை அழிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா இயற்கை என்ன பண்ணும், திரும்பி நம்மளை அழிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதுக்காக இதை எழுதிக்கும். ஓகேங்களா? அப்போ மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தினான். மனிதன் என்ன பண்ணுறான், தன்னோட பேராசை காரணமாக என்ன பண்ணுறான் அப்படின்னா இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தினான். மனிதன் இயற்கை வளங்களை சேதப்படுத்தியதன் விளைவை இன்று சந்தித்து கொண்டிருக்கிறான். மனுஷன் என்ன பண்ணுறான், இயற்கை வளங்களை சேதப்படுத்தியதன் விளைவாக இன்னைக்கு அதோட விளைவை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற 2 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா 2 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. எப்படி 2 மார்க் கொடுக்குறாங்க அப்படின்றது புரியுதுங்களா? எப்படி 2 மார்க் கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாரும் கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதாப்பா? எப்படி 2 மார்க் இங்கே கொடுக்குறாங்க அப்படின்றது புரிஞ்சிருச்சா? அடுத்த கேள்வி போகலாமா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? ஓகே ஓகே, இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. இது படிக்காம தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஓகேவா? இந்த நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. இந்த கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரோட உங்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்போ பார்த்தீங்கன்னா கூட இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த கொஷின் அப்படின்றது ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொஷின். நிறைய பேருக்கு வந்து ஆஃப் இயர் எக்ஸாமில் கூட கேட்டிருக்கலாம், இல்லை ரிவிஷன் எக்ஸாமில் கூட கேட்டிருக்கலாம். அதனால் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதனால் இது படிக்காமல் நீங்கள் போயிடவே கூடாது. அதனால் ரொம்ப முக்கியமாக வந்து இதை படிச்சுட்டு கண்டிப்பாக போகணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மலை மேகத்தால் நகரம் இருள் சூழ்ந்தது. மலை மேகம். ஓகேவா? என்ன இருக்குது, மலை மேகம் இருக்குது. மலை மேகம் வந்தால் எப்படிப்பா இருக்கும்? நார்மலாக உங்கள் ஊரெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். மலை மேகம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? மலை மேகம் வந்துச்சு அப்படின்னா நல்லா இருட்டாயிரும். அந்த வானம் என்ன பண்ணும், நல்லா இருட்டாக இருக்கும். அப்படியே ஊரே வந்து அந்த சூரியன் அப்படின்றது சுத்தமாக தெரியவே தெரியாது. கரெக்டா? சூரியன் அப்படின்றது நமக்கு பார்க்க தெரியவே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். எட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த சூரியன் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து சூரியன் அந்த இருக்கக்கூடிய அந்த இருள் எல்லாத்தையும் என்ன பண்ணும், ஃபுல்லாக அப்படியே வந்து மறைச்சிரும். மறைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தா வந்து அப்படியே இருட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? பெய்யன மழை பெய்யுது. மலை மேகத்தால் நகரம் இருள் சூழ்ந்தது. பெய்யன மழை பெய்யுது. பார்த்தா மழை அப்படி பெய்யுது. கரெக்டா? அடிச்சு மழை ஊற்றும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஊரே இருட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த மேகத்தோட இருள் சூழ்ந்திருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். அடுத்து திடீரென சூரியன் தோன்ற மலை மேகத்தால் மறைந்திருந்த நகரம் பிரகாசமாக காட்சியளிக்கிறது. திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னா மழை விட விட என்ன ஆகும் அப்படின்னா சூரியனோட வெளிச்சம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். சூரியனோட வெளிச்சம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக இருக்கும்போது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா அப்படியே வெளிச்சமாக இருக்கும், ஃபுல்லாக அப்படியே பிரகாசமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணும், பிரகாசமாக காட்சியளிக்கிறது. சில மலைத்துளிகளின் மீது படுகின்ற சூரிய கதிர்களின் பிரதிபலிப்பால் பாருங்க, சில மலைத்துளிகளின் மீது படுற மலைத்துளிகளின் மீது படுகின்ற சூரிய கதிர்களின் பிரதிபலிப்பால், படுகின்ற சூரிய கதிரோட பிரதிபலிப்பு இருக்குல்ல, அது நகரமே வெள்ளை நகரமாக காட்சியளிக்குது. அந்த மலைத்துளி மேல என்ன பண்ணுது அப்படின்னா சூரிய கதிர்கள் படுது. சரி, இன்னும் புரியல அப்படின்னா பாருங்க. எப்படி வந்து சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. இப்போ வந்து சூரிய ஒளி இருக்கா, சூரிய ஒளி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மலைத்துளிகள் மேல் படுது. சில மலைத்துளிகளின் மீது
படுகின்ற சூரிய கதிர்கள், இதான் வந்து சூரிய கதிர்கள், இந்த மாதிரி படுகின்ற போது பிரதிபலிப்பால் இந்த படுகின்ற அந்த தண்ணியில் எப்படி இருக்கும், அந்த பிரதிபலிக்கிறது வந்து இந்த நகரமே வெள்ளை நகரமா இருக்கும். வெள்ளை வைரம் எப்படி இருக்கும், வைரம் எப்படிப்பா இருக்கும், அயன் படத்துல பாத்தீங்களா வைரம் எப்படி இருக்கும், அப்படியே வந்து செமையா ஜொலிக்கும்ல, அந்த மாதிரி வந்து வெள்ளை வைரமா வந்து காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, நீங்க இந்த கதை மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா இது நீங்க ஈஸியா எழுதலாம், 2 மார்க் அப்படின்றது நீங்க ஈஸியா எடுக்கலாம். அதனால ரொம்ப முக்கியம், இது கண்டிப்பா நீங்க படிக்கணும். சரிங்களா, புரியுதாப்பா? புரியுதா எல்லாருக்கும் என்ன சொல்றேன்ட்டு? நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக அப்படின்னு கேட்குறாங்க. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, அதுக்கு விளக்கம் தருக அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் 4 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா, இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? அப்போ மலை மேகத்தால் நகரம் இருள் சூழ்ந்தது. அந்த மலை வந்து அந்த நகரத்தை என்ன பண்ணுது, அந்த உலகம் அந்த இருக்கக்கூடிய ஊர் அப்படின்றது எப்படி இருக்கு, நல்லா இருள் சூழ்ந்துருச்சு, நல்லா பார்க்க வந்து கருமையாக இருக்கு. அடுத்து பெய்யன மழை பெய்யுது, பார்க்க வந்து எப்படி இருக்கான், பெய்யன மழை பெய்யுது அப்படின்னா மழை பெய்யுதான். ஓகேவா, பெய்யன என்ன பண்ணுது, அந்த அளவுக்கு சோன்னு மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஓகேவா, அடுத்து திடீரென சூரியன் தோன்ற என்ன பண்ணுது, திடீர்னு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சூரியன் அப்படின்றது தோன்ற மலை மேகத்தால் மறைந்திருந்த நகரம், அந்த மலை மேகத்தால் மறைந்திருந்த நகரம் அப்படின்றது எப்படி இருக்கு, பிரகாசமா காட்சி அளிக்குதான். பார்க்க வந்து அப்படியே பிரகாசமா இருக்கான். அப்படி பிரகாசமா இருக்கும்போது அந்த இருக்கக்கூடிய சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த ஒளி கதிர்கள் அந்த இருக்கக்கூடிய நீர் திமிழிகள் மேலே பட்டு அப்படியே வெள்ளை வைரமாக காட்சி அளிக்குது அப்படின்றத இங்க சொல்றாங்க. எப்படி வந்து இந்த கொஸ்டின் புரியுதா? நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது அப்படின்றது புரியுதுங்களா? எப்படி வந்து அந்த நகரம் வந்து பட்டை தீட்டிய வெள்ளை வைரமா இருக்கு அப்படின்றது புரியுதா? அதுக்கூடிய இருள் சூழ்ந்திருக்கு, இருள் சூழ்ந்தப்போ மழை பெய்யுது, திடீர்னு பார்த்தா சூரியன் வருது, சூரியன் வந்த உடனே என்னது, மழை பெய்யும் போது அதில் இருக்கக்கூடிய நீர் திவலைகள் மீது பட்டு அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அந்த வெள்ளை வைர மாதிரி ஜொலிக்குதான். இப்போ நீங்கள் கூட நிறைய இடத்துல பார்த்துருக்கான், நம்ம கூட சொல்லுவோம் என்னடா இந்த வானம் என்னது வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிற டைம்ல என்ன பண்ணுது, இந்த மாதிரி வெள்ளை வைரமா காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது எப்படி அப்படின்றது புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? அடுத்த பாயிண்ட் போலாமா? அடுத்து என்ன போலாமாப்பா? ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சிறுவினா அப்படின்றது பார்க்க போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது சிறுவினா. ஓகேங்களா, சிறுவினா அப்படின்றது ரொம்ப முக்கியம், அது நம்ம பார்க்க போறோம். நீர் நிலையிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள், இக்கவிதையின் படி அடி தூங்கும் பனிநீரை வாங்கும் கதிரேனே என்னும் நாட்டுப்புற பாடலின் தொடர்ச்சியை அமைவதை பற்றி எழுதுக. இந்த பாடல் இருக்கு. ஓகேவா, இது வந்து என்ன அப்படின்னா நாட்டுப்புற பாடல். ஓகேங்களா, நிறைய நாட்டுப்புற பாடல் அப்படின்றது நமக்கு தெரியும். நார்மலா வீட்டிலலாம் வந்து பாடிட்டே இருப்பாங்க, ஆறாரோ அரிராரோ, அதுவும் கூட ஒரு நாட்டுப்புற பாடல் தான். அம்மா வந்து பாடு அம்மானை பாடல் அப்படிலாம் சொல்லுவோம். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கிற கூட தான் அந்த நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்றோம். அப்ப நீர் திவலையிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள். இது என்ன சார், இது நீர் நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள். நம்ம நார்மலா தண்ணி குடிக்கும்போது எப்படி குடிப்போம், வாய் வச்சு உறிஞ்சி உதடுகளை குவிச்சு தான் என்ன பண்ணுவோம், அந்த தண்ணி அப்படின்றது குடிப்போம். அப்ப நீர் நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து அப்படின்னா பாருங்களேன், இப்போ வந்து இது ஆறுன்னு வச்சுக்கோம். ஓகே, என்ன சார் இது அப்படின்னா இது ஒரு ஆறு இல்ல நீர்நிலை. இப்ப அதுக்கடுத்து பாருங்க சூரியன். சூரியனா சார் அப்படின்னு கேட்காதீங்க. ஓகேவா, நம்ம சின்ன பிள்ளைல இப்படிதான் வரையும். ஓகேங்களா, சூரியன். ஓகே, இப்போ பாருங்க நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து அப்படின்னா நீர்நிலையில இருக்கக்கூடிய அந்த தண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா உதடுகள் குவித்து. நம்ம எப்படி வந்து ஒரு தண்ணியை வாய் வச்சு இப்படி குடிக்கிறோமோ அப்ப என்ன பண்றோம், உதடுகளை குவிச்சு என்ன பண்றோம், அந்த தண்ணியை வந்து குடிக்கிறோம். அந்த மாதிரி நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய தண்ணியை உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள் அப்படின்னா இதுல இருந்து வருதுல ஒளிக்கதிர்கள். சூடு வந்துச்சு என்னமா பண்ணும், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னது மேகத்திலேருந்து என்னது அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர் அங்கே இருக்கக்கூடிய தண்ணி மேலே பட்டு என்ன பண்ணும், அது ஆவியாக ஆரம்பிக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணியை கொண்டு போய் நீங்கள் சுடுதண்ணி என்னது இந்த மாதிரி வெயிலில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது டைம் ஆக என்ன பண்ணும் அப்படின்னா ஆவியாகும். இப்போ நீங்கள் வந்து தண்ணி வந்து நல்லா சூடுபடுத்திட்டே இருந்தீங்க என்ன ஆகும், அது தண்ணி ஆவியாகும். அந்த மாதிரி ஒளி கதிர்கள் என்ன பண்ணுதான், அந்த மாதிரி உதடுகள் குவித்து என்ன பண்ணுதான் உறிஞ்சுது. எதை உறிஞ்சுது, ஒளி கதிர்கள் வந்து என்ன பண்ணுது, அந்த தண்ணியை வந்து உறிஞ்சுது. இந்த கவிதையின் படி அடி தூங்கும் பனிநீரை, அந்த தூங்கிக்கிட்டு இருக்க அந்த பனிநீரை வாங்கும் கதிரோனே, தூங்கும் பனிநீரை வாங்கும் கதிரோனே என்னும் நாட்டுப்புற பாடலின் தொடர்ச்சியை அமைவதை பற்றி எழுதுக. இந்த பாடல் வந்து எப்படி அமையுது அதை பத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 2 வரைக்கும் இதான் வந்து எக்ஸாம்பிள். புரியுதுங்களா? இது புரிஞ்சாதான் அடுத்து நான் சொல்ல போற வினா அப்படின்றது உங்களுக்கு புரியும்.
இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியர் ஆகுதுங்களா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? அடுத்து போலாங்களா? ஓகேப்பா. ஏற்றம் இறைப்பவர்கள் அலுப்பு தெரியாமல் இருக்க பாடும் பாடல்களில் இதுவும் ஒன்று. இப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் வயல் சைடு இந்த கிராமத்து சைடெலாம் போனீங்க அப்படின்னா தெரியும். வயல் சைடெல்லாம் போனோம் அப்படின்னா பாட்டு பாடிட்டே வந்து அந்த நாற்று பறிப்பாங்க, பாட்டு பாடிட்டே அந்த களை பறிப்பாங்க, என்னது அந்த பாட்டு பாடிட்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாட்டு நடுவாங்க. ஏன் அப்படின்னா களைப்பு தெரியக்கூடாது. அந்த மாதிரி உச்சி வெயில் இருக்கும், வெயில் வந்து அப்படி கொளுத்திட்டு இருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி நாற்று எடுக்கிறது, வயலில் வந்து வேலை பார்க்குறது, அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. அந்த இடத்துல போய் அந்த இடத்துல வேலை பார்க்கும்போது அந்த மாதிரி வேலை பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பாட்டு பாடுவாங்க. இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல் அப்படின்றது பாடுவாங்க. நம்மளோட நாட்டுப்புற பாடல் அப்படின்றது ரொம்ப அழகாக, ரொம்ப வந்து எளிமையாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி பாடக்கூடிய ஒரு பாடல் தான் நாட்டுப்புற பாடல். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாட்டுப்புற பாடல் பாடுறாங்க. அப்படி ஏற்றம் இறைப்பவர்கள் அப்படின்னா தண்ணி இறைக்கிறவங்க அலுப்பு தெரியாமல் இருக்க பாடும் பாடல்கள் இதுவும் ஒன்று. இந்த மாதிரி பாடலுடைய இந்த பாடலை ஒன்று இதுதான் அப்படின்னா அதுதான் வந்து இந்த நாட்டுப்புற பாடல் அப்படின்றது. ஓகே. விடியும் போது மூங்கில் இலை நுனியில் ஒரு சொட்டு பனிநீர் வைரம் வைத்தது போல இருக்கும். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? என்னது விடியும் போது மூங்கில் இலை நுனியில்? மூங்கில் இலை நுனி யாருக்கெல்லாம் தெரியும்? மூங்கில் இலை நுனி சார் அதெல்லாம் எங்கே சார் பார்த்துருக்கோம் அப்படின்னா, மூங்கில் தான் இருக்கிறதுல நல்லா ஸ்பீடாக வளரக்கூடிய ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா ஹைட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதோடைய அந்த இலையை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். யாரெல்லாம் அந்த மூங்கில் இலையை பார்த்துருக்கீங்க? ரொம்ப மெலிசாக இருக்கும். ரொம்ப அப்படியே கூர்மையாக ரொம்ப சின்னதாக மெலிசாக இருக்கும். அந்த இருக்கக்கூடிய அந்த இலை இருக்குல்ல, அந்த இலையை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலையோட நுனி எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து அப்படி காம்பு மாதிரி இருக்கும், அப்படியே வந்து அப்படி லைட்டாக தொங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதோட நுனியை பார்த்தீங்க அப்படின்னா பனி பெய்யும்போது எப்படிப்பா இருக்கும், அப்படியே வந்து ஜில்லுன்னு இருக்கும். அப்படியே சின்னதாக என்ன பண்ணும், அந்த நீர் துளிகள் அப்படின்றது இருக்கும். யாரெல்லாம் அந்த கிராமத்து சைடில் இருந்தீங்களோ எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். மழை பெய்யும் போது அந்த பனி பெய்யும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வந்து அந்த இலைகளோட நுனிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சின்னதாக என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பனி திவலைகள் அப்படின்னு இருக்கும், பனி துணிகள் அப்படின்னு இருக்கும், அப்படியே சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி விடியும் போது மூங்கில் இலை நுனிகள் ஒரு சொட்டு பனி நீர் எப்படி இருக்கான், வைரம் போல ஜொலிக்கும். அப்படி பார்த்தாலே அப்படிதான் இருக்கும். ஒரு மாதிரி வந்து தண்ணி வந்து அந்த வெள்ளை கலராக இருக்கும், பார்க்க வந்து அந்த வைரம் மாதிரி இருக்கும். அந்த சூரிய ஒளி பட்டுச்சு அப்படின்னா அப்படியே வந்து நம்ம சூரிய ஒளி வச்சோம் அப்படின்னா அப்படியே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வைரம் மாதிரி ஜொலிக்கும். ஓகேவா? சூரியனின் ஒளிக்கதிர்கள் அந்த ஒரு துளி நீரையும் விட்டு வைக்காமல் தானே எடுத்துக்கொள்வான். சூரியன் என்ன பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு சொட்டு தண்ணி என்ன பண்ணாது அப்படின்னா விட்டு வைக்காது. என்ன பண்ணும், நார்மலாகவே சொல்லியிருக்கேன், சூரியனோட கதிர்கள் என்ன பண்ணும், அந்த இலையில இருக்க இலையில இந்த தண்ணியெல்லாம் பட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அது உறிஞ்சிக்கும். அந்த மாதிரி அந்த இலைய மேலே பட்டு என்ன பண்ணுது, அந்த தண்ணியெல்லாம் வந்து உறிஞ்சிக்குது. அப்போ சூரியனின் ஒளிக்கதிர்கள் அந்த ஒரு துளி நீரையும் விட்டு வைக்காமல், அந்த ஒரு துளி நீர் இருக்குல்ல, அந்த ஒரு சொட்டு தண்ணியை கூட விட்டு வைக்க மாட்டேது, விட்டு வைக்காம தானே எடுத்துக்கொள்ளுது அப்படின்னா தானே எடுத்து உறிஞ்சிக்குது, தானே எடுத்து தேவையான அளவு எடுத்துக்குது அப்படின்றத இங்கே சொல்றாங்க. அப்போ சூரியனின் ஒளிக்கதிர்கள் அந்த ஒரு துளி நீரையும் விட்டு வைக்காமல் தானே எடுத்துக்கொள்வான். தானே எடுத்துக்கொள்ளணும்னா அந்த தண்ணி என்ன பண்ணுது, உறிஞ்சிக்குது. அதிகாலையில் மூங்கில் இலையில் இருக்கும் பனி நீரை மீண்டும் சூரியன் வாங்கி கொள்கிறான். இது ஒரு நீர்வட்டம். அதிகாலையில மூங்கில் இலையில, அதிகாலை அதாவது ரொம்ப காலையில டைம்ல மூங்கில் இலை இருக்கும் பனி நீரை, மூங்கில் இலை இருக்குல்ல, அந்த மூங்கில் இலையில இருக்கக்கூடிய அந்த பனி நீரை மீண்டும் என்ன பண்ணுது, சூரியன் வாங்கிக்குது. கரெக்டா? என்ன பண்ணுது, அந்த சூரியனோட வேலையை என்ன அப்படின்னா தண்ணி என்னது, சூரிய ஒளியை பட்டு இருக்க தண்ணியெல்லாம் ஆவியா என்ன பண்ணுது, எடுத்துக்குது. மேகத்தில் எடுத்து மேகம் எப்போ ஃபில் ஆகுதோ மழையா பொழிய ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்போ அதிகாலையில் மூங்கில் இலையில் இருக்கும் பனிநீரை மீண்டும் சூரியன் வாங்கி கொள்கிறான். இது ஒரு நீர்வட்டம். என்னது, வாழ்க்கை ஒரு வட்டம்டா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, மேலே இருக்கான் கீழே போவான், கீழே இருக்க மேலே போவான். அந்த மாதிரி என்னது, அந்த நைட்டு என்னது பனி பெய்யுது, பனி பெஞ்சு அந்த மூங்கில் இலையில பார்க்க வந்து ஒரு வைரம் மாதிரி இருக்கு. காலையில் திரும்பி பார்த்தா நல்லா வந்து சூரியன் வெளிச்சம் அடிக்குது, ஒரு சொட்டு அந்த தண்ணியை கூட விட மாட்டுது, என்னது உறிஞ்சிக்குது. நீர்நிலையிலிருந்து உதடுகள் குறித்து உறிஞ்சிக்கிறது ஒளிக்கதிர்கள். குறித்து கிடையாது, இதை குவித்து, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாத்திக்கோங்க. ஓகேவா? குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள். நீர்நிலைகளை வந்தடையும் மழை நீரை சூரியன் தன் ஒளிக்கதிர் என்ற உதடுகளால் உறிஞ்சுகிறான். நீர்நிலைகள் வந்தடையும் மழை நீரை, நீர்நிலையிலிருந்து வந்தடையக்கூடிய அந்த மழை நீரை என்ன பண்ணுதான் இந்த சூரியன் தன் ஒளிக்கதிர் என்ற தன்னோட ஒளிக்கதிர் அப்படிதான் வந்து உதடுகள் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் சொல்ற பாருங்க. பாருங்க, சூரியன். ஓகேவா? சூரியன் என்ன பண்ணுது, இங்க வந்து என்னது, நீர்நிலைகள் வந்தடையும் மழை நீரை. ஓகேவா? ஏன்னா மழை பெய்யுது. ஓகேவா? மழையிலேருந்து என்ன பண்ணுது, ஆறுக்கு வந்து தண்ணி வருது.
இந்த மாதிரி வரும்போது இந்த சூரியன்லேருந்து என்ன வருது, ஒளிக்கதிர்கள் அப்படின்றது வருது. ஒளிக்கதிர்கள் எப்படி இருக்கான், உதடுகளை குவிக்கிற மாதிரி இருக்கான். ஓகேவா, என்ன பண்ணுது என்ற உதடுகளால் உறிஞ்சுது. அப்ப இதெல்லாம் சொல்றாங்க, அந்த ஒளிக்கதிர்கள் தான் உதடுகளால் அப்படின்னு சொல்றாங்க. உதடுகளால் என்ன பண்ணதான், அது இருக்கக்கூடிய தண்ணியை வந்து உறிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் புரியுதா? நான் வந்து ரொம்ப எளிமையா நிறைய படம் போட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பா ஒரு முக்கியமான கேள்வி, கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியணும். சரிங்களா? பாயிண்ட் புரியுதா என்ன சொல்ல வந்தேன்ட்டு? இன்னொரு வாட்டி சொல்லணுமா? ஓகே, பாருங்க, இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல். சிறுவினா அப்படின்றது பார்த்துட்டு இருக்கோம், 4 மார்க் வினா. இதுல வந்து என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த நாட்டுப்புற பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை வச்சு எழுத சொல்றாங்க. இப்போ நம்ம நார்மலா அந்த கிராமத்து சைடு, இந்த ஒரு வயல் சைடெல்லாம் போனோம் அப்படின்னா, அந்த நாற்று பறிக்கிறப்போ இல்லை அந்த களை பறிக்கிறப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாட்டு பாடுவாங்க. நாற்று நடுறப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாட்டு பாடுவாங்க. அந்த நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்படி ஏற்றம் இறைப்பவர்கள் அலுப்பு தெரியாமல் இருக்க பாடப்படும் பாடல் ஒன்று தான் எது அப்படின்னா இந்த பாடல், நாட்டுப்புற பாடல் அப்படின்றது. விடியும் போது மூங்கில் இலை நுனியில, விடியும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த மூங்கில் இலை இருக்குல்ல, அதோட நுனியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு சொட்டு தண்ணி என்ன பண்ணும், அந்த ஒரு பனித்துளி பாரு எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்க வந்து வைரம் போல ஜொலிக்கும். ஆனா விடிஞ்சது அப்படின்னா அந்த சூரியன் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு சொட்டு தண்ணியை கூட விட்டு வைக்காது. என்ன பண்ணும் அப்படின்னா தன்னை உறிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்குன்னா ஒரு வட்டம் மாதிரி இருக்கு. நைட் ஆனா வந்து பனி பெய்யுது, தண்ணியை சேமிச்சு வைக்குது. காலையில ஆனா அப்படி இருக்கு அப்படின்னா அந்த சூரியன் என்ன பண்ணுது, தன்னோட ஒளிக்கதிர்களை வந்து உதடுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஒளிக்கதிரோட உதடுகளா என்ன பண்ணுது, அந்த தண்ணி வந்து உறிஞ்சிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நாட்டுப்புற பாடலையே நம்மளோட தமிழ் அறிவியல் அப்படின்றது எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றத பாருங்க. அடுத்து நீரடிகள் உதடுகளால் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து வானிலிருந்து விழும் மழை நீரை மீண்டும் நீர்நிலைகளை வந்தடையும் மழை நீரை சூரியன் என்ன பண்ணுது, தன்னோட ஒளிக்கதிர்கள் அப்படின்ற உதடுகளால் என்ன பண்ணுது, உறிஞ்சிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வானிலிருந்து விழும் மழை நீரை மீண்டும் வானுக்கே எடுத்துக்கொள்கிறான் சூரியன். இது ஒரு நீர்வட்டம். என்ன பாருங்க, வானிலிருந்து விழும் மழை நீரை, வானத்திலிருந்து விழக்கூடிய அந்த மழை நீர், ஓகேவா, இந்த படம் போட்டு காமிச்சோம் பாருங்க. வானத்திலிருந்து விழக்கூடிய அந்த மழை நீரை மீண்டும் என்ன பண்ணிக்குது, அந்த சூரியன் மறுபடியும் என்ன பண்ணிக்குது, தனக்கே தேவையான மறுபடியும் எடுத்துக்குது. அப்ப என்ன பண்ணுது, வானத்திலிருந்து பெஞ்ச அந்த மழை நீரை மறுபடியும் தனக்கு வேணும் அப்படின்றத என்ன பண்ணுது, திருப்பி எடுத்துக்குது. அப்ப இது என்ன சொல்றாங்க, இது வந்து ஒரு நீர்வட்டமா இருக்கு. நீர்வட்டம் அப்படின்னா திருப்பி என்ன பண்ணுது, மறுபடியும் எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? வானிலிருந்து விழும் மழை நீரை மீண்டும் வானுக்கே எடுத்துக்கொள்கிறான் சூரியன். இது ஒரு நீர்வட்டம். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, நயம் பார்க்கலாமா? நயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. நாட்டுப்புற பாடலில் ஒரு துளி பனி நீரை கூட சூரியன் விட்டு விடுவதில்லை, தன் ஒளிக்கதிர்களால் எடுத்துக்கொள்கிறான் என குறிப்பிடப்படுகிறது. பிறகு ஒரு நாள் கோடை கவிதையில் கவிஞர் மழையாக வந்து நீர்நிலைகளில் நிரப்பும் நீரை தன் கதிர்களால் இதழ் குவித்து உறிஞ்சுகிறது சூரியன் என்கிறார். இன்னொரு பிறகு நாள் கோடை அப்படின்ற ஒரு கவிதை, ஓகேவா? பிறகு ஒரு நாள் கோடை அப்படின்ற அந்த கவிதை, என்ன கவிதை, பிறகு ஒரு நாள் கோடை அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு கவிதையில கவிஞர் என்ன பண்றாரு, மழையாக வந்து நீர்நிலைகளை நிரப்பும், மழையா வந்து நீர்நிலையை நிரப்பக்கூடிய தன்னோட கதிர்களால் என்ன பண்ணுது, இதழ்களை குவிச்சு அப்படின்னா அந்த உதடு தான் வந்து இதழ்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இதழ்களை குவித்து உறிஞ்சுகிறது சூரியன். என்ன பண்ணுதா, அந்த தண்ணியை வந்து உறிஞ்சுகிறது அந்த சூரியன் அப்படின்றத இங்க சொல்றாங்க. புரியுதா? அடுத்து பாருங்க, பனித்துளியை வாங்கி கொண்டான் கதிரவன், நாட்டுப்புற பாடல். இந்த பாடல் எங்க இருக்கு அப்படின்னா நாட்டுப்புற பாடல இருக்கு. பனித்துளியை வாங்கி கொண்டான் சூரியன் அப்படின்னா அந்த பனித்துளி என்ன பண்ணுது, அது என்ன பண்ணுது, அடுத்த நாள் காலையில சூரிய ஒளிக்கதிர்களால் விடும்போது அந்த ஒளிக்கதிர்கள் என்ன பண்ணுது, அந்த உதடுகள் மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா அது உறிஞ்சிக்குது. அப்ப பனித்துளியை வாங்கி கொண்டான் கதிரவன், நீர்நிலை மலைத்துளிகளை உறிஞ்சி கொண்டான் கதிரவன், பிறகு ஒரு நாள் கோடை அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு. நீர்நிலை மலைத்துளிகளை உறிஞ்சி கொண்டான் யார் அப்படின்னா அது கதிரவன். இது எங்க இருக்கு அப்படின்னா பிறகு ஒரு நாள் கோடை அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு. புரியுதாப்பா? இந்த கேள்வி அப்படின்றது புரிஞ்சுதா? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் சிம்பிள் தான். நார்மலாக காலையில பார்த்தா நைட்டு பனி பெஞ்சு அந்த மூங்கில் இடையில பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி இருக்கு, அது பார்க்கறதுக்கு வெள்ளை வேற மாதிரி இருக்கு. பார்த்தா அடுத்த நாள் வந்து காலையில வந்து அந்த சூரியன் என்ன பண்ணுது, அதோட ஒளிக்கதிர்களை விடுது. அந்த ஒளிக்கதிர்களை வந்து உதடுகள் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து தண்ணி உறிஞ்சிக்குது அப்படின்றத சொல்றாங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ற மாதிரிலாம் இல்லை, சிம்பிளான ஒன்று தான். ஓகேவா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், அந்த கேள்வி அப்படின்றத பார்க்க போறோம். வாடை காலம், ஓகேங்களா? வாடை காலத்துல கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர் அப்படின்னு கேட்குறாங்க. வாடை காலம் என்னப்பா? வாடைனா குளிர்காலம்.
வாடைனா அந்த வடக்கு அப்படின்னு சொல்லுவோம், அந்த குளிர் அடிக்கிற காலம். ஓகேவா? வாடை காலத்தில் மேகம் மலையை வலப்பக்கமாக சூழ்ந்து பூமி குளிரும்படி மழை பெய்தது. அதாவது என்ன பண்ணுதுன்னு பாருங்க, வாடை காலத்துல மேகம் என்ன பண்ணுதான், மலையை வலப்பக்கமாக சூழ்ந்து. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? வாடை காலம் அப்படின்னா அந்த குளிர்காலம், அந்த மழைக்காலம் சம்பந்தமா இருக்கக்கூடியது. வாடை காலத்துல மேகம் என்ன பண்ணுதான், மலையை வலப்பக்கமாக. ஓகேவா? என்ன பண்ணுனா வலப்பக்கமாக சூழ்ந்து. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். வலப்பக்கம் அப்படின்றது தெரியணும். வலப்பக்கமாக சூழ்ந்து பூமி குளிரும்படி மழை பெய்தது. பூமி குளிரும்படி என்ன பண்ணுது, அவ்வளோ மழை அப்படின்றது போயுது. என்ன பண்ணுது, வலப்பக்கமாக சூழ்ந்துருது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். வலப்பக்கமாக சூழ்ந்து என்னது, பூமி குளிரும்படி அப்படின்னா பூமி வந்து நல்லா சூடா இருக்கு. ஓகேவா? நல்லா வெயில் அடிச்சு அப்போ பூமி குளிரும்படி அப்படின்னா நல்லா ஜில்லுன்னு ஆகுறது பூமி. ஓகேவா? நல்லா வந்து இப்போ மழை பெஞ்சா அப்படி இருக்கும், நல்லா வந்து வெயில் அடிச்சிட்டு இருக்கு, நல்லா அடிச்சு மழை ஊத்துச்சுன்னா அப்படி இருக்கும். அப்படின்னா நல்லா வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கு சார், தரையே ஜில்லுன்னு இருக்கு சார் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி வந்து மழை பெய்ய அப்படின்னா அந்த பூமி அப்படின்றது நல்லா ஜில்லாகுது. அப்ப வாடை காலத்தில் மேகம் மலையை வலப்பக்கமாக சொந்து பூமி குளிரும்படி மழை பெய்தது. தாழ்வான பகுதியில் வெள்ளம் பெருகியது. நம்ம சில ஊர்லாம் இருக்கு. ஓகேவா? கொஞ்சம் மழை பெஞ்சாலே வெள்ளம் வந்துடும். இதுல வந்து கொஞ்சம் அதிகமான மழை பெஞ்சது அப்படின்னா அவ்வளவுதான், வீட்டுக்குள்ளலாம் தண்ணி பூந்துடும். கொஞ்சம் இந்த அவல நிலை அப்படின்றத ஏற்படும். நீங்க சென்னையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி வரப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வண்டியெல்லாம் எடுத்து கொண்டு போய் அந்த பாலத்தில் நிப்பாட்டிடுவாங்க. போலீஸ்லாம் ஃபைன் போட்டாங்க, பரவாயில்ல நாங்கள் போயிட்டு அந்த காரை கொண்டு போய் 10,000 20,000க்கு வந்து நாங்கள் சரி பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட 1000 ரூபா கொடுத்துட்டு போயிடுறோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க, அந்த ஃப்ளைஓவர்லாம் போய் நிப்பாட்டினாங்க. ஓகேவா? அந்த மாதிரிலாம் நடக்கும். ஓகேவா? அப்போ வாடை காலத்தில் மேகம் மலையை வலப்பக்கமாக சூழ்ந்து பூமி குளிரும்படி மழை பெய்தது. தாழ்வான பகுதியில் வெள்ளம் பெருகுது. தாழ்வான பகுதிகள் இருக்குல்ல, அங்கே என்ன பண்ணுது அப்படின்னா வெள்ளத்தை வந்து பெருக்குது. கோவலர்கள் தாங்கள் மேய விட்டிருந்த எருமை, பசு, ஆடு ஆகிய நிறைகளை மேடான இடங்களுக்கு மாற்றினர். கோவலர்கள் என்ன பண்ணுறாங்களா, தாங்கள் மேய விட்டிருந்த எருமை. ஓகேவா? அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மேய விட்டிருந்தா அந்த எருமை மாடு இருக்கு, அடுத்து பசு மாடு இருக்கு, ஆடு இருக்கு ஆகிய நிறைகள். அப்படின்னா நிறை அப்படின்னா என்னப்பா, நிறை அப்படின்னா மாடுகள் அப்படின்னு அர்த்தம். ஆணிறை அப்படின்னு சொல்லுவோமா, மாடு ஆடு மாடுலாம் சொல்றாங்க, நிறையன்னு சொல்றாங்க. அது என்ன பண்றாங்க, மேடான நிலத்துக்கு மாற்றுறாங்க. ஓகேவா? அந்த கீழ் நிலைமையான இடமா இருக்கு, அது என்ன பண்றாங்க, மேடான நிலத்துக்கு அதை போய் மாத்துறாங்க. அந்த மாதிரி மாத்துறாங்க அப்படின்றத இங்க சொல்றாங்க. அப்ப பாருங்க, வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். ஓகேவா? அந்த மாதிரி குளிர்காலம், அந்த மாதிரி மழை காலத்துல அந்த இருக்கக்கூடிய அந்த கோவலர்கள் வந்து எப்படி பாதுகாப்பை தேடினாங்க அப்படின்றத சொல்றாங்க. வாடை காலத்தில் மேகம் மலையை வலப்பக்கமாக சூழ்ந்து பூமி குளிரும்படி மழையை பெய்யுது. வாடை காலத்துல என்ன பண்ணுது, மேகம் என்ன பண்ணுது, மலையை வந்து வலப்பக்கமாக சூழ்ந்து. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? என்ன பண்ணுது, வலப்பக்கமாக சூழ்ந்து பூமி குளிரும்படி. ஓகேவா? பூமி நல்லா ஜில்லுன்னு ஆகணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுது, மழை அப்படின்றது பெய்யுது. தாழ்வான பகுதியில் வெள்ளம் பெருகுது. தாழ்வா இருக்கக்கூடிய பகுதி இருக்குல்ல, நல்லா வந்து தண்ணி ஓடக்கூடிய பகுதி, அடிமட்ட பகுதி இருக்குல்ல, அந்த தாழ்வான பகுதியில் என்ன பண்ணுது அப்படின்னா வெள்ளம் அப்படின்றது பெருக்கெடுத்து ஓடுது. என்ன பண்ணுது, வெள்ளம் அப்படின்றது பெருக்கெடுத்து ஓடுது. அப்ப கோவலர்கள் தாங்கள் மேய விட்டது. கோவலர்கள் அப்படின்னா அந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க, அங்கே இருக்கக்கூடியவங்க தான் கோவலர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, தன்னோட ஆடு மாடு என்ன பண்றாங்க, அந்த எருமை, பசு, இருக்கக்கூடிய ஆடு என்ன பண்றாங்க அப்படின்னா மேடான நிலத்துக்கு கொண்டு போறாங்க. இல்லை அப்படின்னா அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போயிடலாம், இல்லை அப்படின்னா வெள்ளத்தில் போயிடலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் அப்படின்றது என்ன பண்றாங்க, நல்லா மேடா இருக்கக்கூடிய பகுதிக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அழைச்சிட்டு போறாங்க. சரிங்களா? 3வது பாயிண்ட் அப்படின்றது இது. சரிங்களா? அடுத்து பாருங்க, 4வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்ட்டு, பழகிய நிலத்தை விட்டு புது இடத்தை அடைந்ததால் வருந்தினர். ஓகேவா? அந்த ஆடு மாடு என்ன பண்ணுது அப்படின்னா, எப்பயுமே இந்த இடத்துல இருந்தோம், இந்த இடத்துல நிறைய வந்து சாப்பாடு கிடைச்சது, நிறைய வந்து அந்த பில்கள் கிடைச்சது, நிறைய வந்து அந்த கீரை வகைகள் கிடைச்சது, இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருந்தோம். ஆனால் இப்போ புது இடத்துக்கு போயிட்டோமே அப்படின்னு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஆணிரைகள் அவங்களெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. புது நிலத்தை விட்டு பழகிய நிலத்தை விட்டு புது இடத்தை அடைந்ததால் வருந்தினர். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி வந்து நம்ம இவ்வளோ நாள் இந்த இடத்துல இருந்தோமே, இப்போ வந்து மழை வந்து நம்ம இந்த இடத்த கெடுத்துருச்சு, நம்ம இவ்வளோ நாள் வந்து அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் இந்த கூடாரத்தை அமைத்து இருந்தோம், இப்போ என்னன்னா அந்த மழை வந்து இப்போ தண்ணிக்கு கூட கஷ்டமாக போகுது, நம்மளாம் மேலே போகணும், மேடான இடத்துக்கு போகணும், இல்லை அப்படின்னா அந்த மழை வந்து வெள்ளத்தை ஏற்பட்டு நம்மளை அடிச்சுட்டு போயிடும் அப்படின்றதுக்காக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து, தண்ணீர் தாழ்வான பகுதியில் நிரம்பிவிடும் என்பதால் பாதுகாப்பிற்காக மேடான பகுதிக்கு சென்றனர். என்ன பண்றாங்க, இந்த மாதிரி தாழ்வான பகுதியில் தண்ணி வந்து ஃபுல்லாக நிரம்பிடும், அந்த இடத்துல இருந்தால் நமக்கு சேஃப் கிடையாது, பாதுகாப்பாக இருக்காது, அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து மேலே போயிடலாம், மேடான எங்கேயாச்சும் இருக்குது அப்படின்னா மேடான இடத்துக்கு எங்கேயாச்சும் போயிடலாம், அதுதான் நமக்கு சேஃபு, இல்லை அப்படின்னா அவ்வளோதான். அப்படி என்ன பண்ணுறாங்க, அந்த மேலே வந்து அங்கிகள் அப்படின்னா இந்த வந்து இப்போ போடுற மாதிரி சட்டையெல்லாம் போட மாட்டாங்க, அவங்க அந்த துண்டை மட்டும் மேலே போத்திருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுடைய தான் அந்த மக்கள். ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து அந்த ஆட்டு மாடுகள்லாம் ஓட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேடான இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து, நீர் துளிகள் மேலே படுவதாலும்
வாடை காற்றின் குளிர்ச்சி மிகுதியாலும் உடலுக்கு சூடேற்ற பலரும் சேர்ந்து கொல்லி நெருப்பினால் கைகளுக்கு சூடேறினர். நீர் துளிகள் மேலே படுவதாலும். இப்போ வந்து மழை பெஞ்சது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே வந்து தண்ணி படிச்சனாலே கசகசன்னு இருக்கும். என்னடா அது மழை வந்து யாரெல்லாம் அந்த மலையில போனப்ப கடுப்பா இருக்கும், ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டே இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ நீர் துளிகள் மேலே படுவதாலும் சரி அதை கூட தாங்கிடலாம். அது பண்ணது சரியாக குளிரும், உடம்புலாம் அப்படியே நடுக்கும், அப்படியே குளிரும். அப்போ நீர்த்துளிகள் மேலே படுவதாலும் அப்படின்னா நீர்த்துளிகள் வந்து மேலே படுது, மேலே படுறதுனாலையும் வாடை காற்றின் குளிர்ச்சி அந்த காற்று எப்படி இருக்கும், ஜில்லுன்னு காத்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்பயே வந்து நீ காலையில் டைம்லேயே சீக்கிரம் எந்திரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நல்லா காற்று ஜில்லுன்னு அடிச்சா அப்படி இருக்கும், ஏற்கனவே குளிருது, இதில் இன்னும் ஜில்லுன்னு காற்று அடிச்சா அப்படி இருக்கும், அப்படியே நடுக்கும், அப்படியே நம்ம நடுக்குங்களா? அப்போ வாடை காற்றின் குளிர்ச்சி மிகுதியாலும் உடலுக்கு சூடேற்ற, நம்ம உடலுக்கு வந்து சூடை ஏற்றணும் அப்படின்றதுக்காக பலருடன் சேர்ந்து கொல்லி நெருப்பினால் கைகளுக்கு சூடு. பலரோட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கொல்லி நெருப்புனா என்னப்பா, வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க, கொல்லி கொளுத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சின்ன ஒன்று வந்து அந்த குச்சியெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா கொளுத்தி விளாடுவோம், இல்லை அப்படின்னா அந்த தீக்குச்சி வச்சு கொளுத்தி விளாடுவோம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதான் வந்து அந்த கொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய அந்த குச்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை கொளுத்தி விடுவாங்க. கொளுத்தி விட்டு அப்படியே பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அந்த அனல் அப்படின்றது மேலே அடிக்கும், அது மேலே அடிக்கும் போது நல்லா வந்து கதகதப்பாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கு. நீர்த்துளிகள் மேலே படுவதாலும் வாடை காற்றின் குளிர்ச்சி மிகுதியாலும் உடலுக்கு சூடேற்ற பலருடன் சேர்ந்து கொல்லி நெருப்பினால் கைகளுக்கு சூடு. பலரோட சேர்ந்து என்ன பண்றாங்க, கைகளுக்கு நல்லா சூடேத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா அந்த 6 பாயிண்ட் அப்படின்றது? ஓகேவா? என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத பாருங்க. வாடை காலம் அப்படின்னா அந்த சொல்லக்கூடிய அந்த குளிர்காலம், மழை காலத்தை வந்து வாடை காலம் அப்படின்னு சொல்றோம். அதுல பாருங்க கோவலர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பாதுகாப்பை தேடுறாங்க. அந்த கோவலர்கள் அப்படின்றவங்க நல்லா வந்து இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள், அவங்களால வந்து அந்த மழை பெய்யும் போது அவங்களால என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ அந்த வாடை காலத்தில் எப்படிலாம் வந்து அவங்க பாதுகாப்பை தேடுறாங்க அப்படின்றத சொல்றாங்க. வாடை காலத்தில் மேகம் மழையை வலப்பக்கமாக என்ன பண்ணுது, வலப்பக்கமாக சூழுது. இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் முக்கியம். வலப்பக்கமாக சூழ்ந்து பூமியை நல்லா குளிரும்படி செய்யுது. ஓகேங்களா? மழை வரதுனால தாழ்வான பகுதியில் என்ன ஆகுது அப்படின்னா வெள்ளம் அப்படின்றது பெறுது. தாழ்வான பகுதியில் நல்லா வந்து வெள்ளம் அப்படின்றது அடிக்குது. அந்த மாதிரி அடிக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்கே வந்து வெள்ளம் அப்படின்றது பெருகுது. கோவலர்கள் தாங்கள் மேய விட்டிருந்த எருமை, பசு, ஆடு ஆகிய நிலைகளை மேட நிலங்களுக்கு மாத்துறாங்க. கோவலர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தாங்கள் மேய விட்டிருந்த, அவங்க என்ன பண்றாங்க, அந்த மேய விட்ட அந்த எருமை, பசு, ஆடு ஆகிய நிலைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா மேடான நிலத்துக்கு வந்து மாத்துறாங்க. அங்க இருந்தா வந்து நிறைய வந்து வெள்ளத்தால் அடிச்சுட்டு போயிருவோம், இல்லை ஏதாச்சும் ஆபத்து ஏற்பட்டுருவோம் அப்படின்னு என்ன பண்றாங்க, அந்த எருமை, பசு, அப்புறம் இருக்கக்கூடிய ஆணிரைகள், ஆடுகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அது மேடான நிலத்துக்கு மாத்துறாங்க. அப்படி மாற்றும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபீல் பண்றாங்க. ஓகேவா? நம்ம பழைய நிலத்தை விட்டு வேற இடத்துக்கு போறோமே, இப்ப வேற இந்த மழையினால அப்படி என்ன பண்றாங்க, ஃபீல் பண்றாங்க. அதுக்கு அடுத்து தண்ணீர் தாழ்வான பகுதியில் நிரம்பி விடும் அப்படின்றதுனால பாதுகாப்புக்காக என்ன பண்றாங்க, மேடான பகுதிக்கு போறாங்க. அப்படி மேடான பகுதிக்கு போயிட்டு என்ன பண்றாங்க, அந்த மலைத்துளி மேலே படுறதுனாலையும் அந்த குளிர்னால நடுக்கிறதுனாலையும் பக்கத்தில் என்ன பண்றாங்க, அந்த நெருப்பு எரிய வைக்கிறாங்க. என்ன பண்றாங்க, நிறைய கட்டைகள் எப்படி இப்படி போட்டு என்ன பண்றாங்க, நெருப்பு எரிய வைக்கிறாங்க. நெருப்பு எரிய வச்சு என்ன பண்றாங்க, பக்கத்துல இப்படி உட்காந்துருக்காங்க. அப்பதான் வந்து குளிர் காய முடியும் அப்படின்றதுக்கு என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நெருப்பு போட்டு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இப்படிதான் அவங்க இந்த கோவலர்கள் அப்படின்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வாடை காலத்தை அணுகுறாங்க அப்படின்றத சொல்றாங்க. புரியுதாப்பா? கதை மாதிரி தான் இருக்கு, ரொம்ப கஷ்டம் அப்படின்றதெல்லாம் கிடையாது, ரொம்ப எளிமையான ஒன்று தான். புரியுதாப்பா? அடுத்து போலாமா? ஓகே, அடுத்த கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி. மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடுங்க. மழை வெள்ளம் வருது அப்படின்னா அங்கேருந்து நீங்க எப்படி காத்துக்கொள்வீங்க, அதை வந்து குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடுங்க. மழை வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்போவே நம்ம வீட்டில் நிறைய இடத்துல பண்ணுவாங்க. அதாவது மழை வரப்போகுது அப்படின்னா அந்த கிராமத்து சைடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த சுள்ளிகளெல்லாம் வந்து வெட்டி கரெக்டாக வீட்டில் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, பொருளை கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இப்படி தான் பண்ணாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஒரு மழைக்காலத்தை ஓட்ட முடியும். இல்லை அப்படின்னா சமைக்கிறது கூட நம்மகிட்ட எதுவும் இருக்காது அப்படின்னு பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து சேர்த்து வைப்பாங்க. அப்போ வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்ளும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்ளும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். வெள்ளப்பெருக்கு வருது அப்படின்னா அதை வந்து ஏற்படுத்தணும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து இப்போ நார்மலாகவே பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணோம், இந்த மாதிரி மழை வரும்போது, இந்த மாதிரி வெள்ள அறிவிப்பு வரும்போது என்ன பண்ணோம், இந்த மாதிரி வெள்ள அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து யாரும் வந்து கடலுக்குள் செல்ல வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி புயல் அறிவிப்பு வந்திருக்கு, அதனால் இங்கே யாரும் வந்து கடலுக்குள் செல்ல வேண்டாம் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அறிவிப்பு விடுவாங்க. சில என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து மெசேஜே வரும், இந்த மாதிரி வந்து யாரும் வந்து வெளில போவேனா, அங்கே போவேனா, இங்கே போவேனா அப்படின்றது என்ன பண்ணுவோம், மெசேஜே வரும். ஓகேவா? இந்த மாதிரிலாம் வந்து வெள்ள அறிவிப்பு அப்படின்றது இருக்கும். அது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெள்ளப்பெருக்கு எதிர்கொள்ளும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேணும். இந்த மாதிரி வெள்ளம் வரும்போது நீங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும், தேவையான அளவு உணவு எடுத்து வச்சுக்கணும், அனாவசியமாக யாரும் வெளில போகக்கூடாது, கரெக்டாக வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்ற இந்த விஷயம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகேவா? வெள்ளப்பெருக்கு எதிர்கொள்ளும், அதாவது வெள்ளம் வரப்போகுது அப்படின்னா என்ன பண்ணணும், முன்னாடியே
அதுக்கு வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் தெளிவாக இருக்கணுமோ அதெல்லாம் பண்ணணும், தெளிவாக எடுத்து வச்சணும். உணவு வேணுமா, உணவுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதை முன்னாடியே வாங்கிட்டு வந்து வச்சிடணும். இப்போ கொரோனா வந்தப்போ பண்ணோம்ல, கொரோனா வந்தப்போ என்ன பண்ணுவோம், தேவையான உணவுப் பொருட்களுக்கு அரிசியெல்லாம் வாங்கிட்டு வந்து முன்னாடியே வச்சுக்கிட்டாங்க. வெளில யாருக்கும் அனாவசியமாக போகக்கூடாது, தேவையான டைமில் தான் போகணும், அந்த இ பாஸ் வாங்கிட்டு மட்டும் தான் போகணும். இந்த மாதிரிலாம் என்ன பண்ணாங்க, போகிறதுக்கு வரத்துக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அப்போ வெள்ளப்பெருக்கு எதிர்கொள்ளும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். வெள்ளப்பெருக்கு எதிர்கொள்ளும் அந்த விழிப்புணர்வு அப்படின்றத ஏற்படுத்தணும். நீர்நிலைகளை முறையாக பராமரித்தல் வேண்டும். நீர்நிலை இருக்குல்ல, அதை முறையாக பராமரிக்கணும். இப்போ வந்து ஏற்கனவே வந்து அதில் வந்து நல்லா வந்து தண்ணி வந்து அதில் போகிறதுக்கு வழியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு குளம் இருக்குது, ஓகேவா, ஒரு குளம் இருக்குது, நல்லா வந்து அதில் தண்ணியே கிடையாது, ஆனால் போகிறதுக்கே வழி இல்லை அப்படின்னா அது நிறையாது. கரெக்டாக அது நிறையணும் அப்படின்னா கரெக்டாக வந்து தண்ணி போகிறதுக்கு ஒரு வழி இருக்கணும். அப்போ தான் வந்து ஊருக்குள்ளே தண்ணி தேங்காது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கரெக்டாக வந்து பராமரிக்கணும். அப்போ நீர்நிலைகளை முறையாக பராமரித்தல் வேணும். அப்போ ஆறுக்கு போகிற அந்த மழை வந்து ஊரில் பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. தண்ணி இப்போ மழை வந்து ஊரில் பெய்யும் போது அந்த தண்ணி வந்து கரெக்டாக என்ன பண்ணணும், ஆறுக்கு போகணும், இல்லை குளத்துக்கு போகணும், அந்த தண்ணி வந்து வெளில போகணும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், ஊரில் வந்து தண்ணி தேங்கி என்ன பண்ணணும், வெள்ளம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படின்னா கரெக்டாக வெளில தண்ணி போகணும். அதனால வந்து நீர்நிலைகளை முறையாக பராமரிக்கணும். வடிகால் வசதியை மேற்கொள்ள வேண்டும். கரெக்டாக வந்து எல்லா இடத்துலையும் என்ன பண்ணணும், தண்ணி வெளில போகிறதுக்கான அந்த வசதி அப்படின்றத மேற்கொள்ளணும். இந்த இடத்துல வந்து தண்ணி கரெக்டாக வெளில போகுதா, தண்ணி கரெக்டாக போகுதா அப்படின்னு பண்ணணும், வடிகால் வசதியை நம்ம மேற்கொள்ளணும். அப்போ வடிகால் வசதியை மேற்கொள்ள வேண்டும். இயல்பாகவே பெருமழையை தாங்கக்கூடிய குளம், குட்டை, ஏரி, ஆறு, வடிகால், வாய்க்கால்கள், வெள்ளச்சமவெளிகளை சேதப்படுத்தாமல் தூர்வாறுதல் வேண்டும். பாருங்க, இயல்பாகவே பெருமழையை தாங்கக்கூடிய, நார்மலாகவே நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பெருமழை வந்தால் இதெல்லாம் வந்து தண்ணியை தேக்கணும், தண்ணியை சேகரிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காகவும் அந்த ஏரிகள், குளங்கள், குட்டைகள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி தண்ணியை சேமிக்கிறதுக்காக தான் அமைச்சிருந்தாங்க. சரிங்களா? அதுபடி இயல்பாக என்ன பண்ணணும், பெருமழையை தாங்கக்கூடிய குளம், குட்டை, ஏரி, ஆறு, வடிகால், வாய்க்கால்கள், வெள்ளச்சமவெளிகள் சேதப்படுத்தாமல் தூர்வாறுதல் வேண்டும். சேதப்படுத்தாமல் தூர்வாறுதல்னா, இப்போ ஒரு குளம் இருக்குன்னு வச்சுப்போம், குளம் ஃபுல்லாக வந்து தண்ணியே இல்லை, ஆனால் வெறும் மண்ணாக இருக்குது, அது வந்து இந்த தண்ணியை சேர விட மாட்டுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக அந்த தண்ணியை வந்து அந்த குளத்தை வந்து கரெக்டாக வெட்டி அதை ப்ராப்பராக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாக வந்து அந்த இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் வெளில எடுத்து போடணும். அப்போ தான் வந்து அதுக்குள்ளே தண்ணி வந்து கரெக்டாக தேங்கும். ஓகேவா? அதனால் என்ன பண்ணாங்க, இயல்பாகவே பெருமழையை தாங்கக்கூடிய குளமும் சரி, குட்டையும் சரி, ஏரியும் சரி, ஆறும் சரி, வடிகாலும் சரி, என்ன பண்ணணும், வாய்க்காலை வெள்ள சமவெளியிலேருந்து சேதப்படுத்தாமல், அதெல்லாம் வந்து சேதப்படுத்தாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கரெக்டாக தூர்வாரணும். அந்த மாதிரி தூர்வாரினா தான் தண்ணி வந்து ஊருக்குள்ளே வந்து வெள்ளம் வராமல் இருக்கும். கரெக்டாக வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து வெட்டி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஆறுக்கு போயிடும், கரெக்டாக குளத்துக்கு போயிடும், கரெக்டாக வந்து அந்த குட்டைக்கு போயிடும், கரெக்டாக ஏரிக்கு போயிடும். இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வெள்ளத்திலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. புரியுதாப்பா? அடுத்து, சூறாவளி, புயல், வெள்ளம் குறித்த போதிய விழிப்புணர்வை அனைத்து பொதுமக்களுக்கும் பெறும் விதத்தில் பேரிடர் மேலாண்மை ஆணையம் முயற்சி செலுத்தல் வேண்டும். இப்போ வந்து சூறாவளி வருது, இல்லை புயல் வருது, வெள்ளம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலாகவே அதெல்லாம் செய்கிறாங்க. ஓகேவா? இப்போ நார்மலாக வந்து இப்போ ரெட் அலர்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா நியூஸ் பார்க்கல அப்படின்னாலுமே பரவாயில்ல, நம்மளோட ஃபோனுக்கு என்ன வரும், மெசேஜாக வரும். இந்த மாதிரி வந்து நாளைக்கு வந்து நல்ல மழை, கனத்த மழை பெய்ய போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் யாரும் வீட்டை விட்டு வெளில வர வேணாம், நாளைக்கு எல்லாருக்கும் பொது விடுமுறை, யாரும் வந்து வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ சூறாவளி, புயல், வெள்ளம் குறித்த போதிய விழிப்புணர்வை அனைத்து பொதுமக்களும் பெறும் விதத்தில் பேரிடர் மேலாண்மை ஆணையம் முயற்சி செய்ய வேண்டும். என்ன பண்ணணும், பேரிடர் மேலாண்மை ஆணையம் வந்து இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து கரெக்டாக என்ன பண்ணணும், இந்த மாதிரி தண்ணி போகணும், தண்ணி வரணும் அப்படின்னு என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து விஷயத்தை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்கள். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியர் ஆகுதா? ஒரு எளிமையான கொஷின், ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். புரிஞ்சுதாப்பா என்ன சொன்னோம் அப்படின்றது? பாருங்க என்ன இருந்துச்சு அப்படின்றது. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. மழை வெள்ள பாதிப்புலேருந்து எப்படி உங்களை காத்துப்பீங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஒரு கதை மாதிரி எழுதுனீங்க. நாம் நார்மலாக நம்மளோட இயற்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை ஒரு கதை மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா போதும், இதுக்கு ஃபுல் மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. அப்போ வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்ளும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். வெள்ளம் வரப்போகுது, அடுத்து புயல் வரப்போகுது, அதுக்கப்புறம் என்ன சூறாவளி வரப்போகுது அப்படின்னு பயத்தை கிளப்பக்கூடாது. நியூஸ் சேனல் என்ன பண்ணுறாங்க, பயத்தை ஏற்படுத்துவாங்க. அவ்வளோதான், வந்துருச்சு, இந்த கிட்ட வந்துருச்சு, நாளைக்கு உங்களை தாக்க போகுது, என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து பயத்தை கிளப்பி விடுவாங்க. அந்த மாதிரி பயத்தெல்லாம் கிளப்பி விடாமல் உண்மை என்ன இருக்குது நிலவரத்தை அதை சொல்லணும். அப்போ வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்ளும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். எப்போ வந்து விழிப்புணர்வு அப்படின்றப்போ மழை வரப்போகுது, வெள்ளம் வரும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தேவையான பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க, கரண்ட் கட்டாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும், விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஃபஸ்ட்டு நீர்நிலை என்ன பண்ணணும் அப்படின்னா முறையாக பராமரிக்கணும். கரெக்டாக வந்து இருக்கக்கூடிய அந்த நீர்நிலையெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, கரெக்டாக தண்ணி போகிறதுக்கு வழி இருக்கா, கரெக்டாக தூர்வாரி இருக்காமா அப்படின்ற விஷயத்தெல்லாம் செக் பண்ணணும். அதுக்கடுத்து வடிகால் வசதியை மேற்கொள்ள வேண்டும். வடிகால் வசதி அப்படின்னா கரெக்டாக தண்ணி போகிறதுக்கு வாய்க்கால் அப்படின்றது இருக்கணும்ல. குட்டையை தூர்வாரியாச்சு, அல்லது குளத்தை தூர்வாரியாச்சு, தண்ணி போகிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்,
அதுக்கு வடிகால் அப்படின்றது வேணும்ல, கரெக்டாக தண்ணி போகணும்ல, அப்போ வடிகால் வசதியை மேற்கொள்ளணும். இயல்பாகவே பெருமழையை தாங்கக்கூடியதான் இந்த ஏரி, ஆறு, குளம், குட்டை அப்படின்றது. ஓகேவா? அதெல்லாம் எந்த ஒரு சேதத்தையும் ஏற்படுத்தாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கரெக்டாக தூர் வாரணும். அடுத்து சூறாவளி, புயல், வெள்ளம் அப்படின்னா வருது அப்படின்னா பேரிடர் மேலாண்மை என்ன பண்ணணும், விழிப்புணர்வு வந்து அனைத்து பொதுமக்கள்கிட்டையும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் வந்து முயற்சி செய்யணும். இந்த மாதிரி வரப்போது நீங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கணும், நீங்களாம் கொஞ்சம் என்னது பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. புரியுதாப்பா? சரி, ஓகே. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடைசி வினா. ஓகேவா? இது வந்து இந்த லெசனே வந்து ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு லெசனாக இருக்குது. ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ரொம்ப வந்து பெருசாக வந்து காம்ப்ளிகேட்டடெல்லாம் இல்லை. ஓகேவா? ரொம்ப கதை மாதிரி தான் இருக்குது. போகிற போக்கில் படிச்சுட்டு போனோம் அப்படின்னா ஈஸியாக எழுதிட்டு போகலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஓகே. இதில் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான கேள்வி அந்த வெள்ளை நகரம் பட்டை திட்ட என்ன காரணமாக இருக்கிறது அந்த கொஷின் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுலேருந்து கொஷின் அப்படின்றது அடிக்கடி கேட்குறாங்க. அதனால் அதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். சரிங்களா? ஓகேப்பா. இப்போ நம்ம பார்க்க போகிறது பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக. பேரிடர் மேலாண்மை ஆணையம் அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாப்போமா? பேரிடர் மேலாண்மை ஆணையம் நடுவண் அரசால் 23/12/2005 தொடங்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பேரிடர் மேலாண்மை ஆணையம் எப்போ வருஷம் தொடங்கப்பட்டது அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுதணும். நடுவண் அரசால் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? அதான் வந்து நடுவண் அரசு அப்படின்னு சொல்லுவோம், ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தவங்க அப்படின்றதுலாம் தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 10th சோஷியலில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. புரியுதுங்களா? இப்போ பேரிடர் மேலாண்மை ஆணையம் நடுவண் அரசால் 23/12/2005 தொடங்கப்பட்டது. பாருங்க, 23/12/2005 23/12/2005 இந்த பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 23/12/2005 தொடங்கப்பட்டது. புயல், வெள்ளம், சுனாமி, நிலநடுக்கம், தீ விபத்து, பனி புயல், வேறு விபத்துகள் முதலான பேரிடர்கள் நிகழும் போது அந்த அமைப்புகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்த இந்த ஆணையம் உதவுகிறது. புயல் வரும்போதும் சரி, அப்படி இல்லைன்னா வெள்ளம் வரும்போதும் சரி, இல்லை சுனாமி வரும்போதும் சரி, நிலநடுக்கம் வரும்போதும் சரி, இல்லை தீ விபத்து, பனி புயல், இந்த வேறு விபத்துகள் முதலான பேரிடர்கள் நிகழும் போது இந்த அமைப்புகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்தணும். இந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னா அது என்ன பண்ணணும், அதை ஒருங்கிணைச்சு செயல்படணும், ஒருங்கிணைத்து அமைக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. புரியுதா? பாருங்க, புயல் வரும்போதும் சரி, வெள்ளம் வரும்போதும் சரி, சுனாமி வரும்போதும் சரி, நிலநடுக்கம் வரும்போதும் சரி, தீ விபத்து ஏற்படுவதும் சரி, பனி புயல் வரும்போதும் சரி, வேறு விபத்துகள் இதெல்லாம் நடக்கும்போது என்ன பண்ணணும், இந்த அமைப்புகளை ஒருங்கிணைத்து என்ன பண்ணுவாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அந்த ஸ்கூலில், காலேஜில் வேலை பார்க்குற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இஎன்டி பாய்ஸ் அப்படின்னு ஒரு 4-5 பேர் வச்சுருப்பாங்க. பார்க்க வந்து ஆள் நல்லா பல்காக இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி வருது, ஏதாச்சும் ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அவங்க தான் முன்னாடி என்ன பண்ணணும், காப்பாற்றணும் மற்றவங்களை. அதுதான் வந்து இஎன்டி பாய்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸ்கூல்லையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜேஆர்சி, அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்கவுட் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயிற்சி கொடுத்து வச்சிருப்பாங்க. இப்படி தான் வந்து கைது வந்து இப்படி தான் பிடிச்சி தூக்கிட்டு போகணும், இப்போ தான் வந்து ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரிலாம் பண்ணணும். ஓகேவா? அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நானும் வந்து ஸ்கவுட்லாம் இருந்திருக்கேன். அதெல்லாம் வந்து ஜாலியாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி பேரிடர் மேலாண்மை ஆணையம் வந்து என்ன பண்ணுது, நடுவண் அரசால 23/12/2005 என்ன பண்ணுது அப்படின்னா தொடங்குது. அதில் என்ன வருதுன்னு பாருங்க, புயல், வெள்ளம், சுனாமி, நிலநடுக்கம், தீ விபத்து, பனி புயல், வேறு விபத்துகள் முதலான பேரிடர்கள் நிகழும் போது இந்த அமைப்புகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்த இந்த ஆணையம் அப்படின்றது உதவி. இது மாதிரி நடக்கும்போது இதை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த ஆணையம் அப்படின்றது செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. குழுக்கள் மாநிலம், மாவட்டம், ஊராட்சி, சிற்றூராட்சி அனைத்து நிலைகளிலும் பேரிடர் காலங்களிலும் இவ்வாணையம் செயல்பட வழிவகை செய்யுது. இது என்ன பண்ணுதா, இந்த குழுக்கள் அப்படின்றது மாநிலம், நம்மளோட மாநிலம்னு என்னப்பா, மாநிலம்லாம் ஸ்டேட். ஓகேவா? தமிழ்நாடு, கர்நாடகா, அடுத்த என்ன இருக்கு, ஆந்திரா, இந்த மாதிரி சொல்லுவோம்ல, இதெல்லாம் வந்து என்னது, சாரி அது மாதிரி சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து மாநிலம் அப்படின்னு சொல்கிறோம். கர்நாடகா, தமிழ்நாடு, அப்புறம் ஆந்திரா, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து மாநிலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டேட். ஓகேவா? ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மாவட்டம் அப்படின்னு சொல்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம். அடுத்து என்ன இருக்குது, அது என்னது, அந்த ஊர் பேர் என்னடா, நாகை மாவட்டம். இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், மாவட்டமாக சொல்கிறோம். அடுத்து ஊராட்சி அப்படின்றது அதுக்குள்ளே உள்ளது, சிற்றூராட்சின்றது அதுக்குள்ளே உள்ளது. அனைத்து நிலைகளும் பேரிடர் காலங்களில் இவ்வாணையம் செயல்பட இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆணையங்கள் அப்படின்றது செயல்பட வந்து வழிவகை செய்யுது. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி வந்து பயன்படுத்தணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்றத இங்கே வழிவகை செய்யுது. அடுத்து அரசு, தீயணைப்புத்துறை, காவல், தன்னார்வ தொண்டு நிறுவனம் போன்ற பாதுகாப்பு அமைப்புகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்க போது, இந்த மாதிரி பேரிடர் நிலைமை வருது, திடீர்னு பார்த்தா வந்து வெள்ளம் வந்துருச்சு, திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல வந்து நெருப்பு பற்றிக்கிச்சு, வீடு ஃபுல்லாக அந்த பில்டிங் ஃபுல்லாக எரியுது அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும், தயார் நிலையில் இருக்கணும். எப்போ வேணால் எந்த வேலை வேணால் வரலாம், எந்த வேலை வந்தாலும் என்ன பண்ணணும், தயார் நிலையில் இருந்து கரெக்டாக போய்ட்டு அவங்களை மீட்கணும் அப்படின்றது அவங்க என்ன பண்ணணும், எப்பயுமே வந்து கரெக்டாக இருக்கணும். நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருப்பாங்க, போயிட்டு என்ன பண்ணணும், உடனே போய்ட்டு அவங்களை காப்பாற்றிட்டு வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல என்ன பண்ணுவாங்க, எப்பொழுதும் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. புரியுதாப்பா? இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதான்னு பாருங்க. ஓகே,
நம்ம வந்து இப்போ என்னென்ன பார்த்தாச்சு அப்படின்னா குருவினா சிறுவினா அப்படின்றது பார்த்தாச்சு. என்னென்ன பார்த்தாச்சு அப்படின்னா குருவினா சிறுவினா அப்படின்றது பார்த்துருக்கோம். சரிங்களா? அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து நம்ம குருவினா சிறுவினா அப்படின்றது பார்த்தாச்சு. என்னென்ன கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லிடுறேன் பாருங்க. ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்ற முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நான் வலியுறுத்துவேன் அப்படின்ற ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக எழுதிட்டு, மலைக்கு ஆதாரம் மரம், உயிர்வளிக்கு உதவுவது மரம், மண்ணரிப்பை தடுப்பது மரம், மரம் தரும் நெல் குளிர்ச்சி என்று கூறுவேன். மரம் தரக்கூடிய நெல் அப்படின்றது குளிர்ச்சி தரக்கூடியது அப்படின்றத மட்டும் அந்த மரத்தை சம்மந்தமாக எழுதினீங்க அப்படின்னா அந்த முழக்கத்தொடர் அப்படின்றது வந்துடும். 2 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு பாயிண்ட் எழுதினீங்க அப்படின்னா அதுக்கு 1/2 மார்க் அப்படின்றது கணக்கு எடுத்துப்பாங்க. ஸோ டோட்டலாக 4 பாயிண்ட் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து இனநிறை அப்படின்றத பிரித்து புணர்ச்சி விதி எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இனநிறை அப்படின்றத பிரிக்கிறோம். இனம் பிளஸ் நிறைய வருது. விகுதி எப்படி கெடுது அப்படின்னா மவ்வீறு ஒற்றிலிருந்து உயிரீறு ஒப்பமும் ஆகும் அப்படின்ற விதிப்படி மவ்வீறு ஒற்றிலிருந்து இனநிறை அப்படின்றது புணர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மனிதன் தன் பேராசை காரணமாக என்ன பண்றான், இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்துறதோட விளைவை இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கான். அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா தொடராக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து 2 தொடராக மாற்ற போகிறோம். அது இருக்கக்கூடியது அப்படியே வந்து தொடராக மாற்றணும். அவ்வளோதான். பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ரொம்ப எளிமையாகவே நீங்கள் மாற்றலாம். மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தினான். மனுஷன் என்ன பண்ணுறான், தன்னோட பேராசை காரணமாக என்ன பண்ணுறான் அப்படின்னா என்ன பண்ணுறான், இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்துறான். மனிதன் இயற்கை வளங்களை சேதப்படுத்தின விளைவை இன்று சந்தித்து கொண்டு இருக்கிறான். அவ்வளோதான். அந்த பாயிண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பிட் பண்ணுறீங்க, 2ஆக மாற்றுறீங்க. அவ்வளோதான். சிம்பிளாக எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் அப்படின்றது கிடைக்கும். நகரம் பட்டை திட்டிய வெள்ளை வீரமாகிறது, விளக்கம் தருக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? நகரம் பட்டை திட்டிய வெள்ளை வீரமாகிறது, அதுக்கு வந்து விளக்கம் தருக அப்படின்னு கேட்குறாங்க. மலை மேகத்தால் நகரம் இருள் சூழ்ந்தது. மலை மேகத்தால் பண்ணுது அப்படின்னா அந்த நகரம் அப்படின்றது இருள் சூழ்ந்திருக்கு. பெய்யின மழை பெய் அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுது, அந்த அவ்வளோ மழை அப்படின்றது பெய்யுது. திடீர்னு சூரியன் தோன்றதுனால என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கருமேகங்கள் வந்து எல்லோ போயிடுது. அதனால வந்து அந்த சூரிய கதிர்கள் அப்படின்றது பிரகாசமாக இருக்கு. அது பார்க்கறதுக்கு அந்த மலை துளிகள் அந்த சூரிய கதிர்கள் பட்டு அப்படியே அந்த வெள்ளை வைர மாதிரி அந்த நகரமே ஜொலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சிறுவினா அப்படின்றது பார்த்துருந்தோம். அதில் அந்த நீர்நிலைகளில் உதடுகள் குவித்து அப்படின்றப்போ ஏற்றம் இறைப்பவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடப்படக்கூடிய ஒரு பாடல் அப்படின்றது நாட்டுப்புற பாடல். அவங்க விடியும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மூங்கில் இலையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூங்கில் இலையில ஒரு சொட்டு அந்த தண்ணி மட்டும் இருக்கும். அது பார்க்க வந்து அந்த வெள்ளை வைர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த வெள்ளை வைர மாதிரி இருக்கிறது அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சூரிய ஒளி கதிர்கள் வந்து பட்டு அந்த உருக்கக்கூடிய அந்த ஒரு சொட்டு தண்ணியை என்ன பண்ணுது அப்படின்னா உறிஞ்சிக்குது. அந்த சூரிய கதிர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து தான் அந்த வாயோட வந்து குவிச்சு எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதான் என்ன பண்ணுது, அந்த வாயை குவித்து அந்த தண்ணி வந்து உறிஞ்சிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அதிகாலையில் அந்த மூங்கில் இலையில பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் அந்த பனிநீர் இருக்கும். அதுவும் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த தண்ணி வந்து உறிஞ்சிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அடுத்து வானிலிருந்து மழை நீரை மீண்டும் வானுக்கே எடுத்துக்கொள்கிறான்னு சூரியன். அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நீர் வட்டமாக இருக்கு, தண்ணி வருது, மறுபடியும் என்ன பண்ணுது அந்த சூரியன் மறுபடியும் எடுத்துக்குது அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, இது பிறகு ஒரு நாள் கோடை அப்படின்ற ஒரு கவிதையில கவிஞர் வந்து மழையாக வந்து நீர்நிலைகளை நிரப்பும் நீரை தன் கதிரால் இதழ் குவித்து என்ன பண்ணுது அப்படின்னா உறிஞ்சிக்குது சூரியன் அப்படின்றத சொல்லியிருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படின்றது கிடைக்கும். அடுத்து வாடகை காலத்தில் கோவலர்கள் வந்து எப்படிலாம் வந்து தன்னை பாதுகாத்துக்கிட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. வாடகை காலத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா வந்து குளிர்காலம் நல்லா மழை பெய்ய போது அந்த மாதிரி இருக்கு. என்ன பண்ணுது அப்படின்னா வலப்பக்கமாக சூழ்ந்து விடுது. சூழ்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னா தாழ்வான பகுதியில் வெள்ளம் அப்படின்றது பெருகுது. ஒரு நிமிஷப்பா. சரி, ஓகே. இந்த வாடகை காலத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. தாழ்வான பகுதியில் எப்படி இருக்கு அப்படின்னா வெள்ளம் அப்படின்றது இருக்குது. கோவலர்கள் என்ன பண்றாங்க, தன்னை மேய விட்டு இருந்தா அந்த ஆடு மாடுகள் என்ன பண்றாங்க, அந்த எருமைகள் என்ன பண்றாங்க மேடான பகுதிக்கு கொண்டு போறாங்க. அந்த மாதிரி கொண்டு போகும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம இவ்வளவு நாள் இருந்த இடத்த விட்டுட்டு போறோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அடுத்து தண்ணீர் வந்து தாழ்வான பகுதியில் வந்து நிரம்பிடும் அப்படின்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா மேடான பகுதிக்கு அழைச்சிட்டு போறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, ஓகேவா? அடுத்து நீர்த்துளிகள் மேலப்படுவதாலையும் வாடைக்காற்றோட குளிர்ச்சி வந்து தாங்க முடியல, அந்த காற்று வந்து படுறதுனால குளிர்ச்சி தாங்க முடியல அப்படின்றத என்ன பண்றாங்க, அது இருக்கக்கூடிய கட்டைகள்லாம் போட்டு எரிய விடுறாங்க. எரிய விட்டு அதில் என்ன பண்றாங்க குளிர் காயிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, மழை வெள்ளம் பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து குறிப்பிடுங்க. மழை வெள்ளம் வந்து பாதிப்பிலிருந்து அதில் காத்துக்கொள்ளக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன இருக்குது அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நார்மலாக என்ன பண்ணணும், வெள்ளப்பெருக்கு வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், நீர்நிலையை வந்து முறையாக பராமரிச்சுக்கணும், வடிகால் வசதியை மேற்கொள்ளணும். ஓகேவா? நல்லா வந்து தண்ணி போகிற வழிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக வந்து வடிகால் வசதியை மேற்கொள்ளணும். இயல்பாகவே பெருமழை பெஞ்சது அப்படின்னா ஏரி குளம் அடுத்துனா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அந்த குட்டை அப்புறம் என்ன இருக்குது ஆறு, இதெல்லாம் வந்து நார்மலாகவே இருக்கும். அதை வந்து எந்த ஒரு சேதத்தையும் ஏற்படுத்தாமல் கரெக்டாக வந்து பராமரிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த வந்து மண்ணெலாம் வந்து தூர்வாரணும்.
சூறாவளி, புயல், வெள்ளம் அப்படிலாம் வருது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அனைத்து மக்களுக்கும் வந்து இந்த பேரிடர் மேலாண்மை ஆணையத்து மூலமா சொல்லி அவங்கள்ட்ட விழிப்புணர்வு அப்படின்றது ஏற்படுத்தணும். அதுக்கடுத்து பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக்கு அப்படின்னா பேரிடர் மேலாண்மை ஆணையம்ன்றது நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா அந்த முன்னறிவிப்பு கொடுத்து அதை வந்து எப்படி வந்து தடுக்கலாம், எப்படி வந்து அதை பாதுகாத்துக்கலாம் அப்படின்றதான் வந்து பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட வேலை. ஓகேங்களா? அதுபடி பார்த்தோம் அப்படின்னா பேரிடர் மேலாண்மை ஆணையம் இப்போ வந்து ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா நடுவு அரசால 23/12/2005 வந்து தொடங்கியிருக்காங்க. அங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா புயல் வந்திருக்கும், வெள்ளம் வந்திருக்கும், சுனாமி, நிலநடுக்கம், தீ விபத்து, இந்த மாதிரி எது நடந்தாலும் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒருங்கிணைத்து செயல்படுறதுக்கு இந்த ஆணையம் அப்படின்றது உதவும். இப்போ ஏதோ ஒரு நடக்க போகுது அப்படின்னா முன்னறிவிப்பு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு தேவையான அந்த எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம், இப்போ வந்து கொரோனா வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த மாதிரி வருது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து மறுபடியும் வேக்சினேஷன் ரெடி பண்ணுங்க, இந்த மாதிரி வந்து மக்கள் எல்லாம் வந்து குவாரண்டைன் பண்ணுங்க, இந்த மாதிரி வந்து 144 தடை போடுங்க அப்படின்னா பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்வாங்க. இதுதான் வந்து இந்த பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட வேலை. ஓகேவா? இந்த குழு என்ன பண்ணுது, மாநிலம், மாவட்டம், ஊராட்சி, சிற்றூராட்சி அனைத்துலையும் என்ன பண்ணுது அப்படின்னா பேரிடர் காலத்தில் இவ்வாணையம் வந்து செயல்பட வழிவகை செய்யுது. அரசு தீயணைப்புத்துறை என்ன பண்ணுது அப்படின்னா காவல், தன்னார்வ தொண்டு நிறுவனம் போன்ற பாதுகாப்பு அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா தயார் நிலையில் இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தயார் நிலையில இருந்து மக்களை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் புரியுதா உங்களுக்கு? என்ன சொன்னோம் அப்படின்றது கிளியர் ஆகுதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 சிறுவினா அப்படின்றது பார்த்துருக்கோம். உங்களுக்கு குருவினா அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் வந்து நான் இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு 2 இயல் தான் பெண்டிங் வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த 2 இயல் முடிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு 12th ரிவிஷன் அப்படின்றது தான் இருக்க போகுது. கரெக்டா? 12th என்ன பண்ணுவோம், ரிவிஷன் பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஓகேவா? நம்ம வந்து இன்னும் ஒரு 2 இயல் தான் இருக்குது. 2 இயல் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா நான் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் மட்டும்தான் இருக்க போகுது. ரிவிஷனை நீங்கள் மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், நல்லா வந்து எக்ஸாமுக்கு தயாராகலாம். இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்துச்சுல ஒரு பப்ளிக் எக்ஸாம், இதுக்கு முன்னாடி எப்படி வந்து உங்களுக்கு ஆஃபீல் எக்ஸாம் வந்து அந்த எல்லா கொஸ்டின்லாம் கேட்டாங்க அப்படின்ற என்ன பண்ணேன், நிறைய கொஸ்டின் பேப்பரை வச்சு அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்தணும். அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த பப்ளிக் எக்ஸாம்லாம் கொஸ்டின்லாம் எடுத்து எதை கேட்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன். ஓகேவா? அந்த மாதிரி எடுத்து கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு போகலாம். அது அந்த கொஸ்டின் பேப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது இருக்க போது உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நடத்தினது தான். ஓகேவா? அதை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கலாம். புரியுதாப்பா? ஓகே, இப்போதைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா குருவினா மற்றும் சிறுவினா அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக? குருவினா மற்றும் சிறுவினா அப்படின்றது பார்த்துருக்கோம். இதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துலையும் கேப் அப்படின்றது விடக்கூடாது. கரெக்டாக? இங்கே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கேப் அப்படின்றது விடக்கூடாது. ஒரு 2 நாள் படிக்கிறேன் சார், 3ஆவது நாள் எனக்கு படிக்க முடியல அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி இல்லை. அதனால தான் வந்து உங்களால் படிக்க முடியாமல் இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக படிச்சுட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கும் கேப் விழுந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் அந்த கேப்பை விடக்கூடாது. ஓகேவா? உடனே படிச்சிடணும், நான் நாளைக்கு படிச்சிருவேன், இல்லைனா மார்க் கம்மியாயிரும், உடனே நான் படிக்கணும் அப்படின்றத உடனே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். இல்லை அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி போகும், நம்மளால் மார்க் எடுக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். இதுவரையும் நான் படிக்கல சார், இதுவரையும் நான் 12th வந்து படிக்கவே இல்லை, தமிழில் என்னால் 90+ எடுக்க முடியுமா, தமிழில் 90+ எடுக்க முடியுமா அப்படின்னா ஈஸியாக எடுக்கலாம். ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் வந்து இந்த இருக்கக்கூடிய அந்த இயல் 1லேருந்து 7 8 இருக்கக்கூடிய அந்த தமிழை வந்து ஒரு வாரம், அதிகபட்சம் 2 வாரம், ஓகேங்களா, 2 வாரத்தில் உட்காந்திங்க அப்படின்னாலே கதையாக இருக்கிறதெல்லாம் கதையாக படிச்சுக்கிட்டு மீதி இருக்கிறது என்ன இருக்குது அப்படின்றது நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே ஃபுல் மார்க் அப்படின்றது அசால்ட்டாக வாங்கலாம். ஆனால் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா ஒரு வருஷமாக வந்து நம்ம படிக்கவே மாட்டோம், மார்க் அப்படின்றது எடுக்கவே மாட்டோம். என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக தமிழில் 90+ அப்படின்றது அசால்ட்டாக வாங்கலாம். அதனால் வந்து தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா வரப்போகிற பப்ளிக் எக்ஸாமுக்கு படிங்க. இந்த மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய காலேஜ் அப்படின்றது இருக்க போது. சார் நான் நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணணும், நல்ல மெரிட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த 12th மார்க் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் 12th வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. 11th பசங்க கூட சரி ஓகே அப்படின்னு விடலாம், ஆனால் அவங்களுக்கும் முக்கியம் தான். 12th பசங்க விட்டுறாதீங்க. ஏன்னா அப்படி உங்களால் அந்த மெரிட்டில் மார்க் எடுக்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வருஷத்துக்கு 5 லட்சம் 6 லட்சம் நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 5 லட்சம் 6 லட்சம் 4 லட்சம் ஒன்று போய் கட்ட முடியாது. அதுக்கு நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா இப்போவே வந்து நல்லா படிச்சிருங்க. அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் நல்ல காலேஜ் அப்படின்றது ஜாயின் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால் வந்து எல்லாருமே இப்போயே வந்து இந்த 12th என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டும் நல்லா படித்து நல்ல மார்க் அப்படின்றது நீங்கள் எடுத்துடணும். ஓகேவா? சரி, ஓகேப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த ஃப்ரீ PDF வேணுமோ, சார் இந்த ஃப்ரீ PDF எனக்கு வேணும் சார், இந்த PDF யாருக்கெல்லாம் ஓகே இந்த ஃப்ரீ PDF யாருக்கெல்லாம் வேணுமோ என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அப்படின்றது இருக்குது. என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த PDF யாருக்கெல்லாம் வேணுமோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.